குட் ஆஃப்டர்நூன். காலையில உங்களுக்கு எடுத்த செஷனை பார்த்து நொந்து போய் பேசக்கூட ஆவி இல்லாம ஆயிட்டீங்களா? இல்ல ஆமா, கரெக்ட். தேங்க்யூ. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், அதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். சரி, பரவாயில்ல. உண்மையாகவே உங்களுடைய பொறுமை அதிகமா நான் பாராட்டுறேன். ஏன்னா நிறைய இடங்கள்ல யூத்துக்கு பேசும்போது கொஞ்ச நேரத்திலேயே நெளிய ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா நீங்க என்ன செய்யணும், அவ்வளவு நேரம் பேசினாலும் நல்லா கவனிச்சீங்க. பயங்கர ஹாட்டா இருக்குங்க, என்ன செய்யணும்னு சொல்லி தெரியல, வேற ஒன்றும் செய்ய. வீசுனா வீசுங்க, கவனிங்க. ஓகே, சரி. ஏசி கண்டிப்பா தம்பி, நீங்க ஊழியத்துக்கு வந்து இந்த மாதிரி ஊழியங்கள் ஈடுபடும் போது இந்த ஹால் ஃபுல்லாத்தையும் எது செஞ்சிடலாம், ஏசியா கன்வெர்ட் பண்ணிருக்கோம். ஓகே, கண்டிப்பா அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்க தலைமுறைகளுக்கும் ஆசீர்வாதமாக அமையும். சரி சரி, கவனிங்க. காலையில மாதிரி நான் லேட்டாக்க மாட்டேன். இந்த 2 புக்கு ஏற்கனவே அறிமுகப்படுத்தினாங்கல்ல, கல்லூரி கதாநாயகி. இது வந்து காலேஜ் கேர்ள்ஸ் சந்திக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் கொடுக்கக்கூடிய புத்தகம். என்னுடைய மனைவி எழுதினது. அவங்க மெட்ரோ இன்ஜினியரிங் காலேஜ்ல BE எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் முடிச்சாங்க. சண்டே ஸ்கூல் படிக்கும் போது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்ததால என்னுடைய மேரேஜுக்கு பிறகு 21 இயர்ஸ். தம்பி, இங்க எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? நீங்க எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? உங்ககிட்ட தான் கேட்கிறேன். நீங்களே தான். இல்ல, சரி, கவனிங்க. ஓகே, அவங்க எழுதின புத்தகம் கொஞ்சம் கவனிங்க. நீங்க வாங்கலாம், வாங்கி வாசிக்கலாம் ப்ளீஸ். கரெக்டா முடிச்சிடலாம். இதுல வந்து மெசேஜஸ் எல்லாம் இருக்காது, ஒன்லி ரியல் லைஃப் ஸ்டோரிஸ். நடைமுறை வாழ்க்கையில நடந்த உண்மையின் சம்பவம். பெயர்கள் மாற்றப்பட்டிருக்கும். கேர்ள்ஸ்க்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாட் ஓன்லி கிறிஸ்டியன் கேர்ள்ஸ், ஹிந்து கேர்ள்ஸ் நிறைய பேர் வாசித்துட்டு இது 4th எடிஷன். ஆல்மோஸ்ட் வந்து ஏற்கனவே 12,000 புக்கு போயிடுச்சு. அதனால உங்களுக்கு வேணும்னா ரெவரண்ட் ஆத்தர் பாஸ்டர் இருக்கு. நீங்க வேணும்னா ஒரு புத்தகத்துடைய விலை 50 ரூபா கொடுத்து நீங்க வாங்கிக்கலாம். இது வந்து காலேஜ் கேர்ள்ஸ், ஹையர் செகண்டரி கேர்ள்ஸும் வாசிக்கலாம், நீங்களும் வாசிக்கலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். 10 காப்பீஸ் தான் கொண்டு வந்திருக்கேன், வேணும்ன்றவங்க வாங்கிக்கலாம். ஒன்று இது ஹையர் செகண்டரி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் உரிய புக். இதுவும் அவங்க எழுதுனதுதான். ஒரு சில ஆர்டிகல்ஸ் மட்டும் நான் எழுதியிருக்கிறேன். இது வந்து பள்ளி பறவைகளை. இது வந்து 2nd எடிஷன், 12 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட புத்தகம். இதுலயும் ஃபுல்லா கதைகள் தான், டிஃபரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் கவர் பண்ணி ஒரு குட்டி புத்தகம். இது வேணும்ன்றவங்க நீங்க வாங்கிடலாம். ஒரு புத்தகத்துடைய விலை 40 ரூபாய். இது உங்களுக்கு பிரோஜனமா இருக்கும்ன்றதுக்காக இதை அறிமுகப்படுத்துறேன். ஒரு நாள் ஒரு ஸ்கூல்ல ஒரு இங்கிலீஷ் டீச்சர் டீச் பண்ணிட்டு இருந்தாங்க. பண்ணும்போது ஒரு டிஓ விசிட்டுக்காக வந்தாங்க. வந்த உடனே கிளாஸ்ல இருக்க ஒரு ஸ்டூடெண்ட் எழுப்பி விட்டு போர்டுல ஒரு வார்த்தையை எழுதி போட்டு அந்த வார்த்தையை வாசிக்க சொல்லி சொன்னாங்க. இப்படி ஒரு வார்த்தை அவர் எழுதினார். என்ன வார்த்தைனா, என்ன வார்த்தை தம்பி? கொஞ்சம் கவனிக்குமா? உங்களுக்கு கஷ்டமா இருந்தா அப்படி கொஞ்சம் முன்னாடி அந்த ஃபேனுக்கு வந்துருங்க. நீங்க உட்காந்து இடத்துல காத்தே வராது. அந்த 3 பேர் இங்க வருதா? சரி சரி, காத்து வந்தாலும் வராட்டாலும் கொஞ்சம் கவனிங்க. ஓகே, எப்படி ஒரு வார்த்தை எழுதி போட்டார் தெரியுதாமா உங்களுக்கு? தெரியுதா உங்களுக்கு சிஸ்டர்? இந்த வார்த்தை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ற தம்பி? ELECTRICI, எலக்ட்ரிசிட்டி. ஒரு ஸ்டூடெண்ட் எழுப்பி விட்டு வாசிக்க சொல்லி சொன்னாங்க. என் ஃப்ரெண்ட்ல வந்தான். வந்து என்ன வாசித்தானா, ELECTRICITY, எலக்ட்ரிக் குட்டின்னு வாசித்தான். என்ன வாசித்தான்? எலக்ட்ரிக் குட்டி. ஒரு பயங்கர ஷாக் ஆயிட்டாரு. டேய், திருப்பி வாசிடான்னு. திருப்பி நான் வாசித்தான், தெளிவா வாசித்தான். ஸ்பெல் பண்ணிட்டு ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டு எலக்ட்ரிக் குட்டின்னு வாசித்தான். அவர் பயங்கர அப்செட் ஆயிட்டாரு. உடனே கிளாஸ்ல டீச் பண்ணிட்டு இருந்த இங்கிலீஷ் டீச்சரை கூப்பிட்டு, என்ன சார் டீச் பண்றீங்க? உங்க கிளாஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட் வந்து எலக்ட்ரிசிட்டி எப்படி மாத்திட்டான், எலக்ட்ரிக் குட்டின்னு மாத்திட்டானேன்னு சொல்லிட்டு சொன்னாரு. உடனே வந்து அந்த சார் சொன்னாங்க, என்னப்பா தண்ணி வேணுமா உனக்கு? சரி, முடிஞ்ச பிறகு பாட்டில் எல்லாம் பாஸ் பண்ணேன், கவனிங்க. ஓகே, சார் சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, உண்மைதான் சார், அவனுடைய கெப்பா குட்டியே அவ்வளவுதான் சொல்லி சார் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அவனுடைய கெப்பா குட்டியே அவ்வளவுதான் சொல்லி சொல்றாரு. என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார், அவன் எலக்ட்ரிக் குட்டின்னு சொன்னது உண்மைதான், அவன் கெப்பா குட்டியே அவ்வளவுதான் சொல்லி சார் சொன்னாங்க. இவர் பயங்கர அப்செட் ஆயிட்டாரு.
நேர ஹெட் மாஸ்டர் ரூமுக்கு போனார். உங்க ஸ்கூல்ல படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டா அவன் என்ன சொல்றான்? எலக்ட்ரிக் குட்டின்றான். சார்ட்ட கேட்டா என்ன சொல்றாங்க? கெப்பா குட்டின்னு. அவர் சொன்னாரு, ஹெட் மாஸ்டர் என்ன சொன்னாரு? உண்மைதான் சார், அவன் எலக்ட்ரிக் குட்டின்னு சொன்னது உண்மைதான். இவர் கெப்பா குட்டின்னு சொன்னது உண்மைதான். இதை யார் சார் நீங்க பப்ளிக் குட்டி ஆக்குறீங்கன்னு சொல்லி அவர் சொன்னாரு. சரியாக படிக்காவிட்டால் எலக்ட்ரிக் குட்டியா தான் மாறிடும். சாரி, எலக்ட்ரிசிட்டியா தான் மாறிடும். எலக்ட்ரிக் குட்டியா மாறிடும். கெப்பாசிட்டி கெப்பா குட்டியா மாறிடும். பப்ளிசிட்டி பப்ளிக் குட்டியா மாறிடும். அதனால தயவுசெய்து சரியான செய்ய கவனிங்க. இப்ப கொஞ்சம் ஒரு டீச்சிங் அண்ட் ட்ரைனிங் செஷன் உள்ள போகும். குவயட் டைம். வேதத்தை தியானிப்பது எப்படி? இது கையில பைபிள் இல்லாம யாரும் என்ன செய்ய முடியாது, படிக்க முடியாது. அதனால புதிய ஏற்பாடு வச்சிருக்க, புதிய ஏற்பாடு தான் படிக்க போறோம். புதிய ஏற்பாடு வச்சிருக்க தம்பிமார் பக்கத்துல ஷேர் பண்ணிக்கிறங்க. எத்தனை பேர்ட்ட இருக்கு? நீ கையில வச்சு உனக்கு இருக்கா? சரி தம்பி, உங்க எல்லாருக்கும் 2 பேருக்கு ஒரு நீயும் பாத்துக்கோ. தம்பி வேற புதிய ஏற்பாடு இருந்தா ஃப்ரெண்ட்ல பாஸ் பண்ணுங்கம்மா. உங்க 2 பேருக்கு இருக்கா தம்பி? உங்களுக்கு சாரி உனக்கு இருக்காடா? உங்க 2 பேருக்கு ஒரே இதை பாஸ்ல விடக்கூடாது. இந்த இதுல பொலிட்டிக்கல் மீட்டிங்ல ஒரே மாலையை சுத்தி சுத்தி விடுவாங்க, அதே மாதிரி எனக்கு இருக்குதுன்னு கடக்கூடாது. உங்க 2 பேருக்கு இருக்கா? அவனுக்கு இருக்க கேட்கல, உனக்கு இருக்கான்னு கேட்டேன். ஒரு பைபிள் எல்லாரும் இருக்கும் போதுமா? ஆஹா, அப்படி பார்த்தா மொபைல் ஒரு மொபைல் எல்லாரும் வச்சுக்கலாம் இல்லையா? மொபைல் மட்டும் ஒரு ஆளுக்கு ஒரு போன் 2 போன்லாம் இருக்கு. ஓகே சரி, முடிஞ்ச அளவுக்கு கவனிங்க. கவனிக்க விருப்பம் உள்ளவர்கள் கவனியுங்கள். கையில பைபிள் இருந்தா தான் கவனிக்க முடியும். குவயட் டைம் பற்றி படிக்கிறதுக்கு முன்னாடி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். ப்ளீஸ் ப்ரே பண்ணுவோம். அன்புள்ள ஆண்டவரே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான இந்த வாலிபர் கூடுகையில எங்கள் மத்தியில் அழைத்துக் கொண்டு வந்திருக்கிற ஒவ்வொரு தம்பிக்காக, தங்கைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் உம்முடைய பார்வைக்கு வெளியேற பெற்றவர்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, இவர்கள் தொடர்ந்து உம்மை அருகில் அறிவிலே வளர, உம்மை கனம் பண்ண, உம்முடைய நாமத்தை மைமைப்படுத்த கிருபை தாரும். இவர்கள் வாழ்க்கை மூலமாக நீர் மைமைப்படும். இப்பொழுதும் வேதத்திலிருந்து நாங்கள் ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ளும் போது அது எங்களுடைய வாழ்க்கைக்கு அதிக பயனுள்ள விதத்தில் அமைய கிருபை தாரும். நீர் மைமைப்படும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். காலையில சால்வேஷன் பத்தி நான் பேசினேன். சால்வேஷன் சொல்லும்போது நம்ம எல்லாருமே பாவிகள். அந்த பாவத்துக்கு தண்டனை நரகம். நம்முடைய சொந்த முயற்சினாலே பாவத்திலிருந்து வெளியே வர முடியாது. நம்முடைய பாவத்துக்காக இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தார். 5வது, அவரை விசுவாசித்து நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவரை ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம்ன்றதை படிச்சோம். அந்த யோவான் 1:12 என்ன சொல்லுதுன்னா, நான் என்றைக்கு ஆண்டவற்றினுடைய பாவத்தை அறிக்கையிட்டு அவரை ஏற்றுக்கொள்றனோ அன்னைக்கு இருந்து நான் தேவனுடைய பிள்ளை. இதான் வேதம் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம். அநேகர் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, நான் எப்படி உறுதியா ஆண்டவருடைய பிள்ளை என்பதை என்னால சொல்ல முடியும்? ஒரு சில காரியங்கள் காலையில கவர் பண்ண வேண்டிய டாபிக், டைம் லேட் ஆனதால கவர் பண்ணல. அது மட்டும் சொல்லிட்டு அடுத்து போலாம். நான் தேவனுடைய பிள்ளை அல்லது நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் என்றதை எவ்விதமாக உறுதியாக சொல்ல முடியும்? அஷூரன்ஸ் ஆஃப் சால்வேஷன். 3 காரியங்களை ஞாபகம் வச்சுக்கிறேன். ஒன்று, யோவான் 1வது அதிகாரம் 12வது வசனம். யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நீங்க பக்கத்துல பேச வேண்டாம் ப்ளீஸ். நான் சொல்லும் போது நீங்க பாத்தீங்கன்னா போதும், பார்க்க வேண்டாம். அந்த டாபிக் படிக்கும் போது நீங்க பைபிள பாத்தீங்கன்னா போதும். சரி, அப்படி படிக்க இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் நீங்க அமைதியா உட்கார்ந்துருங்க, பக்கத்துல யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாத. அந்த பைபிள வேற யாருக்காவது பயன்படுத்துற ஆள்கிட்ட கொடுத்துருங்க. நீங்க கிறிஸ்டின் பேக்ரவுண்ட் தானே தம்பி? நீங்க அது இங்கிலீஷ்ல இருக்கா? அதை குட் சொல்லிருக்கலாம். சரி கவனிங்க. இல்ல, நீங்க பக்கத்துல பேசுறீங்கன்னா டைம் எக்ஸ்ட்ரா வேஸ்ட் ஆகுமா? ப்ளீஸ் தயவுசெய்து நீங்க டீச் பண்ணும் போது தெரியும், கொஞ்சம் கவனிங்க. கரெக்டா எனக்கு 1 hour தான், டைம் ஆல்ரெடி போயிடுச்சு. கவனிங்க. முதலாவது, நான் தேவனுடைய பிள்ளைன்றதை எவ்விதமாக உறுதியாக சொல்ல முடியும்னா, என்னுடைய ஃபீலிங்ஸ் அடிப்படையில் கிடையாது. மீட்டிங்ல இருக்கும்போது ஆண்டவற்ற பாவத்தெல்லாம் அறிக்கையிட்டு ஏற்றுக்கொண்டோம்னா தேவனுடைய பிள்ளைன்ற அந்த ஒரு சந்தோஷம் எனக்குள்ள இருக்கும். வீட்டுக்கு போகும்போது அதே மாதிரி ஃபீல் பண்றேன்னு சொல்ல முடியாது. ஃபீலிங்ஸ் மே வேரி, ஃபேக்ட்ஸ் won't சேஞ்ச். உணர்ச்சிகள் மாறலாம், உண்மைகள் மாறாது.
வசனம் தெளிவா சொல்லுது, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள். அப்போ நான் என்னைக்கு என்னுடைய பாவங்கள்லாம் ஆண்டவத்தை அறிக்கையிட்டு அவரை ஏற்றுக்கொண்டனோ அன்னைக்கு இருந்து தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை எனக்கு சாட்சி கொடுக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க இந்த முகாம்ல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கலாம், ஏற்கனவே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கலாம், அல்லது இது வரைக்கும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்காக வெயிட் பண்ணலாம். என்ன பண்ணாலும் சரி, நீங்க உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டியது வசனத்தின் அடிப்படையில உறுதிப்படுத்திக்கணும். ஓகே, அதனால வசனத்தின் அடிப்படையில ஆண்டவற்றை பாவத்தில் அறிக்கையிட்டு அவர் என்ன செஞ்சிட்டார்? மன்னிச்சிட்டார். நான் அவருடைய பிள்ளை. விட்னஸ் ஃப்ரம் த வேர்ட், வசனம் கொடுக்கக்கூடிய சாட்சி. இரண்டாவது, ரோமர் 8வது அதிகாரம் 16ஆம் வசனம். வாசிக்க வேண்டாம், திருப்ப வேண்டாம், கவனிங்க. நான் அடுத்த டாபிக் தான் பார்க்க போறேன். ரோமர் 8:16. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று தேவனுடைய ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். ரோமன்ஸ் 8:16. ரோமர் 8வது அதிகாரம் 16ஆம் வசனம். பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நான் ரட்சிக்கப்பட்ட உடனே பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வந்துடுறாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு சில சபைகள்ல சொல்ற மாதிரி ரட்சிக்கப்படுவது ஒரு அனுபவம், பரிசுத்த ஆவியை பெறுவது வேறு அனுபவம் சொல்லி வேதாகமம் சொல்ல. அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் ஹிஸ்டாரிக்கல் இன்சிடென்ட், அது ரிப்பீட் ஆகாது. அப்படி இருக்கும்போது நான் ரட்சிக்கப்பட்ட உடனே பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வந்துட்டாருக்கு மெயின் அடையாளம் என்னன்னா, தேவனுடைய பிள்ளை என்ற நிச்சயத்தை எனக்கு என்ன செய்வார்? கொடுப்பார். ரோமர் 8:16. முதல்ல வசனம் சொல்லக்கூடிய சாட்சி, இரண்டாவது ஆவியானவர் கொடுக்கக்கூடிய சாட்சி. நம்ம பாவம் செய்யறோம் அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்யணும்னு யோசிக்கும் போது உடனே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார், நீ செய்யாத, நீ யாருடைய பிள்ளை? தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லி சொல்லுவார். முதல்ல வசனம் சொல்லக்கூடிய சாட்சி, இரண்டாவது ஆவியானவர் கொடுக்கக்கூடிய சாட்சி. மூன்றாவது 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17ஆம் வசனம். 2 கொரிந்தியன்ஸ் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்கு உள்ளிருந்தால் புதிய படைப்பா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17ஆம் வசனம். நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே என்னுடைய சிந்தனை, என்னுடைய பார்வை, என்னுடைய செயல்கள் எல்லாத்திலையும் ஒரு பெரிய மாற்றம். என்னுடைய வாழ்க்கையை தேவன் சாட்சியாக மாத்துகிறார். சரியா? அப்போ என்னுடைய வாழ்க்கையில சாட்சி இருக்கும். இந்த பையன், இந்த பிள்ளை ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்தாங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அவங்களுடைய பேசுற விதம், அவங்க அப்பா அம்மா கிட்ட பிஹேவ் பண்ற விதம், கூட பிறந்த தங்கச்சி, அக்கா அல்லது தம்பி, அண்ணனை ட்ரீட் பண்ற விதம், கிளாஸ்ல டீச்சர்ஸ் கிட்ட நடந்துக்கிற விதம், படிக்கிற விதம் எல்லாமே என்ன செய்யும்? கண்டிப்பா மாறும். அப்படி மாறலன்னா நான் இன்னும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கலன்னு. 3 சாட்சி. வசனம் கொடுக்கக்கூடிய சாட்சி, இரண்டாவது ஆவியானவர் கொடுக்கக்கூடிய சாட்சி, மூன்றாவது வாழ்க்கை கொடுக்கக்கூடிய சாட்சி. இந்த 3 காரியத்தின் அடிப்படையில நான் தேவனுடைய பிள்ளை என்பதை தாராளமாக என்னால் உறுதிப்படுத்தி கொள்ள முடியும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி சொல்லக்கூடாது, ஏன்னா ரட்சிப்பு வாழ்க்கை ஃபுல்லா நடக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ரட்சிப்பு வேதாகமத்துல 3 காலங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கு. என்னைக்கு நான் ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்றனோ அன்னைக்கு இருந்தே நான் தேவனுடைய பிள்ளை. எபேசியர் 2வது அதிகாரம் 5வது, 6வது, 8வது வசனங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எபேசியர் 2, 5, 6, 5, 8, 9. எபேசியர் 2, 5, 8, 9. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு, ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. அப்போ ரட்சிக்கப்பட்டீர்கள். நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே என்னுடைய பழைய பாவத்துக்கான தண்டனையை கடவுள் நீக்கிட்டார். எனக்கு என்ன உண்டு? நிச்சயமாக எது உண்டு? பரலோக ராஜ்யம் உண்டு. என்ன சொல்லுவோம்னா, ஆங்கிலத்துல ஜஸ்டிபிகேஷன் வேர்ட் யூஸ் பண்ணுவோம். நான் நல்லவன் கிடையாது, நான் பாவிதான். அது ஆண்டவற்று போய் என்னுடைய பாவத்தெல்லாம் அறிக்கையிட்டு இயேசு கிறிஸ்துவ விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளும் போது இயேசு கிறிஸ்து என்னை நீதிமானா மாற்றிடுறார். அப்போ நான் தேவனுடைய பிள்ளைன்ற நிலைமைக்கு நான் வந்துடுறேன். எனக்கு நரகம் இல்லை. இதை நீங்க புரிஞ்சுக்கணுமானா யோவான் 3வது அதிகாரம் ஃப்ரீயா படிச்சுப்பாரு. விசுவாசிக்கிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. பைபிள்ல ஞானஸ்நானம் எடுக்காட்டா அல்லது முழுக்க ஞானஸ்நானம் எடுக்காட்டா பரலோகத்துக்கு போக மாட்டீங்கன்னு பைபிள்ல எங்கேயும் செய்யல இல்ல. அப்ப முதல்ல பாவத்தின் தண்டனையிலிருந்து நாம் ரட்சிக்கப்பட்டோம், நான் தேவனுடைய பிள்ளை. அப்போ அடுத்த கேள்வி, எனக்கு பாவ சோதனையே வராதா? நான் திருப்பி பாவம் என்னை தூண்டாதா? இதுக்குதான் பவுல் ரோமர் எழுதியிருக்காரு, கொரிந்தியர் எழுதியிருக்கிறார், கலாத்தியர் எல்லாத்தையும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா
மாம்சம் ஆவியின் 2 வார்த்தை பயன்படுத்தி இருப்பார். மாம்சம்ன்றது என்னுடைய பழைய தன்மை உள்ள இருக்கு. நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட உடனே எனக்குள்ள ஒரு புதிய தன்மை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வைக்கப்படுகிறது. விளைவு என்னன்னா, நான் ஆண்டவருடைய பிள்ளையாகி எனக்கு பாவத்து மேல வெற்றி உண்டு. ஆனா பாவ சோதனைகள் எனக்கு வரும். ரோட்ல போயிட்டு இருக்கோம், போகும்போது ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி குறிப்பிட்ட ஒரு சில போஸ்டர்ஸ் என்ஜாய் பண்ணி பாக்குற ஒரு பழக்கம் ஒரு பையனுக்கு இருக்குன்னு வச்சுக்கணும். அவன் ரட்சிக்கப்பட்ட பிறகு போகும்போது மனசுல திருப்பி அதை பார்க்கலான்ற ஒரு ஆசை என்ன செய்யும், வரும். ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா இன்னொரு சத்தம் நம்ம உள்ளத்துல கேட்க என்ன சொல்லும், இது உனக்கு வேண்டாம். கோவப்படக்கூடிய தன்மை இருக்குன்னு வச்சுக்கீங்களேன். பழைய மாதிரி கோவப்படலாம்னு நினைக்கும் போது உன் உள்ளத்துல நீ தேவனுடைய பிள்ளை, கோவப்படக்கூடாது. இந்த 2 கடையில என்ன செய்யும், போராட்டம் இருக்கும். இந்த போராட்டத்துல ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் வெற்றி கொடுப்பார். அது என்னன்னா, பாவத்தின் வல்லமையிலிருந்து நம்ம ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படும். புரியுதா உங்களுக்கு? அப்ப நான் ரட்சிக்கப்பட்டேன். இப்ப இந்த தம்பிகிட்ட நான் ஒரு பொய் சொல்லிட்டேன், ஒரு கோவப்பட்டேன், திடீர்னு ஹார்ட் அட்டாக் இறந்து போயிட்டேன், எங்க போயிருவேன்? திறந்து போயிருவோமா? அப்படி பைபிள் சொல்லும். சரியா? 51 சங்கீதம் படிச்சு பார்க்கும்போது, உங்களுடைய ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாக ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ரட்சிப்பை திரும்ப தந்து அல்ல, ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப தந்து. ஒரு கேள்வி, அந்த கெட்ட குமாரன் இருக்காங்க, ஒரு அப்பாவுக்கு 2 பையன் இருக்காங்க. 2வது பையன் அப்பாவை விட்டு பிரிஞ்சு போய் மனம் போல வாழ போய் பன்னி மத்தியில உட்கார்ந்துருக்கான். பன்னி மத்தியில உட்கார்ந்து இருக்கும் போது அவன் மகனா மக இல்லையாமா? நல்லா யோசிச்சு, மகனா மக இல்லையா? மகன் தான். என்ன டிஃபரன்ஸ் ஆக்சுவலா? அப்பாவோட இருக்கும்போது ராஜ சாப்பாடு, அப்பாவோட இருக்கும்போது அப்பாவுடைய அன்பு அரவணைப்பு எல்லாம் உண்டு. சர்வ் பண்றதுக்கு அங்க சர்வன்ஸ் எல்லாம் இருந்தாங்க. அப்பாவை விட்டு பின்வாங்கி போய் அவன் மனம் போல வாழ்ந்தவன அந்த பக்கம் வலது பக்கம் யார் இருந்தா? சர்வன்ட்டுக்கு போல யார் இருக்கா? இந்த பக்கம் ஒரு பண்ணி, இந்த பக்கம் ஒரு பண்ணி, முன்னுக்கு ஒரு குட்டி பண்ணி, பெரிய பண்ணியா என்ன செய்ய இருக்கும். இங்க இருக்கும்போது வயிறார சாப்பாடு, அங்க போய் அவனுக்கு திருப்தி இல்லை. இல்லை, பரிதாபமா இருக்கக்கூடிய அவன் மறுபடியும் எழுப்பி ஆட்ட வரான். அப்பாயிட்ட வந்தோன்னு நான் அவனுடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு தகுதி இல்லைன்னு சொல்றாரு. அவர் மன்னிச்சு என்ன செய்ய ஏற்றுக்கொள்றாரு. அதனால ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவம் செய்ய வாய்ப்பு இருக்கு. நீங்க என்ன படிக்கணுமா? 1 யோவான் படிங்க. என் பிள்ளைகளே, 2வது அதிகாரம், 1 யோவான் 2வது அதிகாரம், என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாத படிக்கவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபதியாகிய கிறிஸ்து இயேசு நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவர்களா இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியா இருக்கிறார். அப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம பாவம் செய்யும் போது ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து போயிடும். அதுக்கு தொடர்ந்து பாவத்திலேயே வாழ முடியுமா? வாழக்கூடாது. வாழ்ந்தோம்னா கண்டிப்பா ரட்சிப்பு இழந்து போயிடும். ஓகே, அப்போ பரிசுத்தமாகிறது தொடர்ந்து நடக்கக்கூடிய அனுபவம். இதுக்கு எந்த வசனம்னா நீங்க வாசிக்க வேண்டாம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18வது வசனம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18வது வசனம். பரிசுத்தம்ன்றது டெய்லி நடக்கும். இன்னைக்கு உள்ள பரிசுத்தத்தை விட நாளைக்கு உள்ள பரிசுத்தம் கூட. பாவமே செய்யலன்னு யாரும் சொல்ல முடியாது. 3வது அது பிரசன்ட் டென்ஸ். 3வது ஃபியூச்சர் டென்ஸ். எப்போ நான் பாவமே இல்லாத ஒரு நிலைமைக்கு வருவேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1 பேதுரு 1வது அதிகாரம் 5வது வசனம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 5வது வசனம். கடைசி காலத்திலே வெளிப்பட போகிற ரட்சிப்பு. என்ன அர்த்தம்? பாவமே இல்லாத ஒரு நிலைமைக்கு, பாவத்தின் பிரசன்னத்திலிருந்து எப்ப ரட்சிக்கப்படுவேன்னா, நான் மரித்த பிறகு இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும் போது பாவமே இல்லாத நிலைமைக்கு வந்தது. தட் இஸ் குளோரிபிகேஷன். பாவத்தின் வல்லமையிலிருந்து, தண்டனையிலிருந்து ரட்சிக்கப்பட்டேன். அது என்னது? ஜஸ்டிபிகேஷன். நீதிமானாக மாற்றப்பட்டேன். புரிதாமா? தலை சுத்திரமா இருக்கு. தேவனுடைய பிள்ளையா நான் மாறிட்டேன். பாவத்தின் வல்லமையிலிருந்து ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட்டே இருக்கேன். அதுதான் பைபிள் வாசிக்கிறோம், ஜெபம் பண்றோம், பரிசுத்த ஆவியாருடைய உதவியை தேடுறோம். ஒவ்வொரு நாளும் பாவத்தின் வல்லமையிலிருந்து அவர் என்னை ரட்சித்துக் கொண்டே இருக்கிறார். பிரசன்ட் டென்ஸ்ல அது சாங்டிபிகேஷன், பரிசுத்தமாகுதல். பரிசுத்தமாகுதல், பரிசுத்தமாயிட்டேன்னு யாரும் சொல்ல முடியாது. பரிசுத்தமாயிட்டே இருக்கும். 3வது பாவத்தின் பிரசன்னத்திலிருந்து ரட்சிக்கப்படுவோம். தட் இஸ் குளோரிபிகேஷன். எப்படி ஆதாம் ஏவாளை முதல்ல படைக்கும் போது பாவமே இல்லாதவங்களா இருந்தாங்களோ அவ்விதத்தில் நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படும். இப்ப குவைட் டைம்குள்ள நம்ம என்ன செய்யலாம் வரலாம். கையில ஒரு நோட்ஸ் கொடுத்திருக்காங்கல்ல, அந்த நோட்ஸ் எடுத்துக்கிறோமா? இந்த நோட்ஸை வச்சு ஒரு பகுதியை படிக்க போறோம். படிச்சுட்டு ஒரு பகுதியை உங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுக்க போறேன். நீங்க பண்ண போறீங்க. இது எல்லாத்தையுமே பயப்படாதீங்க, ஓடிக்கிறாங்க.
அசைன்மெண்டே தான். ஆக்சுவலா இதே இடத்துல வச்சு லீடர்ஷிப் ட்ரைனிங் கேம்ப் நடக்கும். அந்த ட்ரைனிங் கேம்ப்ல பைபிள் ஸ்டடி பண்றது எப்படின்னு சொல்லி எத்தனை ஹவர்ஸ் செஷன் தெரியுமா? 21 ஹவர்ஸ் செஷன். எப்பாடா தவிர வந்துருமான்னு நினைக்காது. பைபிளை ஆழமா படிக்கிறதுக்கு லீடர்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்கும். சாதாரணமா ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்து அசைன்மெண்ட் இதே ரூம்ல எத்தனை மணி வரைக்கும் எழுதுவாங்க? நைட்டு 1 மணி வரைக்கும் சாதாரண எழுதும். நாங்க டீச் பண்றது 21 ஹவர்ஸ், நீங்க ஒர்க் பண்றதை விட கூடாது. அதனால ஆழமாக கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால அதற்கு என்ன செய்யணும்? டைம் கொடுக்க வேண்டும். இது வேதத்தை தியானிப்பது எப்படி? இன்னைக்கு அநேகருடைய பிரச்சனை என்னன்னா, நான் மீட்டிங் போறேன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், ஆனா தொடர்ந்து என்னால வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியவில்லை. கேம்ப்ல இருக்கும்போது நல்லா இருக்கு, அல்லது காலேஜ்ல ஸ்கூல்ல நடக்கக்கூடிய பிரேயர்ஸ்களுக்கு போகும்போது நல்லா இருக்கு. மற்றபடி வீட்டுக்கு வந்தனா அது என்னுடைய வாழ்க்கையில மாற்றம் வந்துருதுன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இதற்கு என்ன காரணம்? நான் ஏன் விழுந்து விழுந்து எழும்புறேன்? என்னால வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியாதா? வெற்றியுள்ள வாழ்க்கையுடைய ரகசியம் என்னன்னா, தேவனுக்கும் எனக்கும் உள்ள உறவு ஆழமா இருக்கும்போது என்னால வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். அதுக்கு உதவியா இருக்கிறதா குவைட் டைம், அமைதி வேலை. நீங்க தங்கச்சிமார் வாசிப்பீங்களா? தம்பிமாரும் வாசிக்கலாம். மைக் வாசிக்க சொல்லும் போது வாசிக்கிற தங்கச்சிமா நீங்க ஒருத்தர பாஸ் பண்ணலாம் முடியுமா? அம்மா நீங்க வாசிப்பீங்களாடா? வாசிக்க மாட்டீங்களா? வேண்டானேவா? அது யாரு பாரு. சரி, நீங்களா வாசிப்பீங்களா? குட்டி தம்பிமா வேண்டாம் அங்கிளா? சரி, ஓகே. சரி, வாசிக்கிறது ஃபுல்லா அவங்ககிட்டே கொடுத்துருவோம். நீங்க வாசிக்க விரும்பாததானே. சரி, இப்ப என்ன செய்ய போறோம்னா, சரி நோட்ஸை திறந்து கண்ணியாவது பாருங்க. சரி, நோட்ஸை திறந்து கண்ணில பாருங்க. சரியா? பாருங்க, படிக்கலாம். ஓகே. அமைதி வேலை. அமைதி வேலை நான் வாசிக்க சொல்லும் போது வாசிக்குமா? மற்றபடி கவனி. அமைதி வேலைன்றது ஆண்டவரோடு அதிகாலையில் அமைதியாக செலவழிக்கக்கூடிய நேரம். புரியுதா? இங்கிலீஷ்ல குவைட் டைம், குவைட் டைம் வித் காட். காலையில ஏன் ஆண்டவரோட நேரம் செலவழிக்கிறோம் நம்ம யோசிக்கிறோம்னா, ஏன் காலையில அதிகாலையில் என்ன தேடியவர்கள் கண்டடைவார்கள் பைபிள்ல போட்டிருக்குன்னா, ஒன்று நைட் ஒழுங்கா தூங்கிட்டு காலையில எழுந்தா மைண்ட் என்ன செய்யும்? ஃப்ரெஷ்ஷா இருக்கும். தூங்காட்டா ஃப்ரெஷ்ஷா இருக்காது. 2 மணி வரைக்கும் உட்காந்து சோசியல் மீடியால இன்ஸ்டாகிராம்ல உட்கார்ந்து இருந்தோம்னா காலைல எந்திரிச்சா கண் சுத்தம். கரெக்ட் டைம் தூங்கிட்டு காலைல எந்திரிச்சிங்கன்னா உங்க மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதனால காலையில மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதால முதல்ல நீங்க என்ன படிக்கிறீங்களோ மனசுல அப்படியே ஒண்ணு. ரெண்டாவது, காலையில எந்திரிச்ச உடனே இடத்த ஆண்டவருக்கு கொடுக்கறதுக்காக நம்ம பைபிள் படிக்கிறோம். டைம் இருந்தா பைபிள் படிக்கிறது. காலையில எந்திரிச்ச உடனே என் லைஃபுடைய பிரின்சிபல் என்னன்னா, காலையில எந்திரிச்ச உடனே உலகத்துல இருக்க யார்ட்டையும் பேசுறதுக்கு முன்னாடி கடவுள்கிட்ட நான் பேசி ஆகணும். ரெண்டாவது, யார்கிட்டையும் சத்தத்தை கேட்கறதுக்கு முன்னாடி, யார் என்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நான் கடவுள்கிட்ட பேசுவேன். செல்ல என்ன செஞ்சிடும்? காலைல ஆஃப் பண்ணி போட்டு உட்காந்து பைபிள் படிக்காது. ஜோப் பண்ணும் போதும் செல் ஆஃப் பண்ணி போட்டு, சர்ச் உள்ள செல் ஆஃப்ல இருக்கும். இப்ப இந்த மீட்டிங் ஆரம்பிச்சு செல்ல காலையில 9:30 இருந்து என் செல் ஆஃப்ல தான் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு காலை வராத கால் வரும், அதனால ஆஃப் பண்ணிடும். அதனால அந்த காலையில வேலை கடவுளோடு நம்ம செலவழிக்கக்கூடிய வேலை. அமைதி வேலை ஏன் முக்கியம்? சிஸ்டர்ஸ் அப்படியே வரிசையா வாசிக்கிறீங்களா? நீங்க வாசிக்கலாமா? சரி, உங்க சின்ன பிள்ளை மாதிரி ட்ரீட் பண்ண நினைக்க மாட்டீங்களா? அந்த கேட்டு அந்த இம்பார்ட்டன்ஸ் அப்படியே ஆளுக்கு ஒரு பாயிண்ட் வாசிக்கிறேன். தேங்க்யூ சிஸ்டர். பாஸ் பண்ணிருங்க. ஒவ்வொரு பாயிண்டா பார்க்கணும். ஒன்று, தேவனுக்கும் நமக்கும் உள்ள ஐக்கியத்தில் வளர உதவுகிறது. அதாவது நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோன்னா அவர் எனக்குள்ள வந்துடுறேன். ஆனா எனக்கும் அவருக்கும் உள்ள உறவு வளர வேண்டுமானால் நான் அவரோடு பேச வேண்டும், அவர் என்னோடு பேச வேண்டும். அடுத்த வாசிமா, தேவனை அறிய உதவுகிறது. நான் வாசிக்கிறேன், பயப்படாது. நான் அடங்கக்கூடிய ஆண்டவர் யார், என்னுடைய தகப்பனார் யார் என்பதை அறிந்து கொள்வதற்கு வேதத்தை படிக்க எது செய்ய முடியும்? அறிந்து கொள்ள உதவும். அப்படி அறிந்து கொள்வது என்னுடைய விசுவாச வாழ்க்கையில வளருவதற்கு அதிக பிரயோஜனமா இருக்கும். அடுத்ததுமா, தேவனுக்குள் பலப்பட உதவுகிறது. அந்த வசனங்களை படிச்சு பாருங்க. எபேசியர் 6வது அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம், ஏசாயா 44:30, ஏசாயா 40:31. சாரி, ஏசாயா அதை கரெக்ஷன் போட்டு ஏசாயா
40-31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டை எடுத்து எழுப்புவார்கள். 3 நாள் இடைப்படையாக நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். வசனம் டைப்பிங் மிஸ்டேக் வந்து. அப்போ நான் வசனத்தை படிக்க 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 ஆண்டவருடைய பலன் எனக்குள்ள. அப்ப என்னால பாவத்தை மேற்கொள்ள முடியும், பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியும், ஆண்டவருக்காக சாட்சியா வாழ முடியும். தேவனுக்குள் பலப்பட உதவுகிறது. அர்த்தமா? விசுவாசத்தில் வளர உதவுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை நம்ம எவ்வளவு கேட்கிறோமோ அந்த அளவுக்கு விசுவாச வார்த்தையில வளர முடியும். அர்த்தமா? அதே கணேஸ்வர ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன். பயங்கர சிஸ்டமேட்டிக்கா, பயங்கர சின்சியரா வாசிக்கிறாங்க. தேவனுடைய சித்தத்தையும் வழி நடத்துதலையும் அறிந்து கொள்ள உதவுகிறது. நிறைய பேருக்கு என்ன குழப்பம்னா, எதை செய்யறது எதை செய்யக்கூடாது. படிச்சு முடிச்ச பிறகு நான் கோர்ஸுக்கு போறதா, அந்த கோர்ஸுக்கு போறதா, அல்லது படிச்சு முடிச்சு இந்த வேலைக்கு போறதா, அந்த வேலைக்கு போறதா, யாரை கல்யாணம் பண்றது. கல்யாணம் வயசுல யோசிச்சா 10th படிக்கும் போது 9th படிக்கும் போது யாரை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி யோசிக்க வேண்டியது. யோசனை லைஃப் ஆகுது, படிப்போம். சரியா? கல்யாண வயது வரும்போது விசுவாசி அந்த விசுவாசிக்குள்ள யாரை கல்யாணம் பண்றதுன்றதுல தீர்மானம் எடுக்கிறது நிறைய பிரச்சனை. நிறைய பேருக்கு குறிப்பிட்ட ஒரு ஊழியக்காரருக்கு எழுதி போட்டு, அங்கிள் எனக்காக ஜோ பண்ணி நான் என்ன வேலைக்கு போகணும், யாரை கல்யாணம் பண்ணணும் அப்படிலாம் கேட்கக்கூடிய ஆட்கள் தான். அல்லது சில இடங்கள் என்ன சொல்லுவாங்க, தீர்க்க தரிசனம்ன்ற பேர் நிறைய சொல்லுவாங்க. அப்படிலாம் நிறைய வேண்டிய அவசியம் இல்லை. வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா ஒவ்வொரு நாளும் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி பரிசுத்தாவியானவர் வசனத்துல இருந்து உங்களோட பேசணும். டெய்லி ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும் போது வாழ்க்கையில முக்கியமான கன்ஃபியூஸ் ஆகவே மாட்டேங்க, பயப்பட மாட்டேங்க. ஆண்டவர் தொடர்ந்து என்ன செய்வார்? நடத்துவார். சரியா? நடத்துறவங்க என்ன நடத்தி இருக்காரு. இங்க நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க கேளுங்க, கண்டிப்பா ஆண்டவர் நடத்துவார். அடுத்து வாசனமா, தேவனில் நிலைத்திருக்க உதவுகிறது. அபைடிங் இன் கிரைஸ்ட். அந்த யோவான் 15வது அதிகாரத்துல ஆண்டவருக்கும் எனக்கும் உள்ள உறவு ஆழமாக இருப்பதற்கு, கனி கொடுப்பதற்கு அது எனக்கு உதவுகிறது. அடுத்துமா, நம்மை கனி உள்ளவர்களாக மாற்றுகிறது. சின்ன பாப்பா என்ன படிக்கிறீங்களா? எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? 6th முடிக்கிறேன் இல்லையா? வெரி குட். பாப்பா பாராட்டலாமா? கையா தட்டுவாங்க. குட். ஓகே. இங்க சொல்லணும், இங்க அங்க சொல்லக்கூடாது. முன்னால கூப்பிட்டு பேர் என்ன? அபி. நீ அபிதான? அபி நேபிஸ். அபியா தம்பி? அபினா? ஓகே, சரி. அபி கவனிங்க. என்ன அபி நிறைய கருத்துக்கள் சொல்றாரு, பட் அவருக்கு சொல்றதுக்கு டைம் கொடுக்கல. கொஞ்சம் கவனிங்க. மற்றவங்க கிட்ட சொல்லும் போது நீங்க கருத்தை கொஞ்சம் எங்கிட்ட சொல்லுங்க. சரி. இவ்விதமாக பல்வேறு விதங்கள்ல நம்ம வசனத்தை படிக்கும் போது நான் தொடர்ந்து கனியுள்ளவனாக வாழ்வதற்கு அது எனக்கு உதவுகிறது. சரி. இந்த குவைட் டைம்ல 2 பகுதிகள் உண்டு. ஒன்னு, நான் தேவனோடு பேசுவது, தேவன் என்னோடு பேசுவது. தேவன் பேசுவாராமா? நம்ம கிட்ட பேசுவாரா? எப்படி பேசுவாரு? வெரி குட். தேவன் நம்ம கிட்ட எப்படி பேசுவார்னா வசனத்து மூலமா பேசுவார். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இல்லைன்னா நான் அப்படியே ஜோம் பண்ணிட்டே இருந்தேன், ஒரு கனவு வந்துச்சு, அது வந்துச்சு, இது வந்துச்சு, அதெல்லாம் ரைட்டு, கனவுலாம் வரட்டும், வராதுன்னு நான் சொல்ல, பைபிள்ல இருக்கு. ஆனா எந்த கனவாக இருந்தாலும் எதன் அடிப்படையில உறுதிப்படுத்தலும்? வசனத்தின் அடிப்படையில உறுதிப்படுத்தும். கடவுள் டெய்லி நம்ம கிட்ட பேசுவார். இயேசு கிறிஸ்துவ நம்ம ஏற்றுக்கொண்டிருப்போம். அவர் எங்க இருக்காரு? நம்ம கூட எங்க இருக்காரு? இயேசு கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார். யோவான் 14வது அதிகாரம் படிச்சு பாத்தீங்கன்னா, நாங்கள் அவனுக்குள் வந்து வாசம் பண்ணும். நாங்கள்னா யாரு? பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளன் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். 24 hours நம்ம கூட இருக்கிறார். அதான் கொரிந்தியர்ல படிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார், நீங்க தேவனுடைய ஆலயம், அவர் நம்ம கிட்ட பேசணும்னு எதிர்பார்க்கிறார். அப்போ பைபிளை படிக்கும் போது கடவுள் நம்ம கிட்ட என்ன பேசுவார். நம்ம இப்போ குவைட் டைம்ல பார்க்க போறது பிரேயர் பற்றி பார்க்க போறது இல்ல, ஒன்லி பைபிளை எப்படி மெடிடேட் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஓகே, அதாவது தியரி பாட்டை கொஞ்சம் குறைச்சிட்டு பிராக்டிகல் பாட்டை நம்ம கூட பார்க்கலாம். அடுத்து மற்ற பகுதியை கொஞ்சம் வேகமா ஸ்கிப் பண்ணிட்டு போறேன். முதலாவது, நேரத்தை தெரிந்தெடுக்க வேண்டும். செலக்டட் டைம். காலையில பைபிள் படிக்கிறதுக்கு எந்த டைம்?
நல்ல டைம் சொல்லுமா, அதுமா சொல்லுங்க, பயப்படாம சொல்லுங்க. விடிய காலம் எத்தனை மணிக்குமா? எங்க அப்பா பரவாயில்லையே. அந்த தங்கச்சி என்ன சொல்றாங்கன்னா விடிய காலம் 4 மணிக்குன்னு சொன்னாங்க. ஒரு பையன் சொன்னா என்ன தெரியுமா சொன்னா, நான் அங்கிள் நான் காலையில விடிய காலம் 8 மணிக்கு எழுப்பி குவாய்ட் டைம் எடுத்துருவேன். எந்த மணி? விடிய காலம் 8 மணி. நிறைய பேருக்கு எது தெரியாது, சூரியன் எப்படி உதயமாகிறதுன்னு தெரியாது. அதனாலதான் அங்கிருந்து கிளம்பி எங்க போயிடும், கன்னியாகுமரிக்கு போய் உட்கார்ந்து. நான் போனேன் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு ஒரு நாள் சூரியன் உதயமாகிறது பாக்குறதுக்காக போனேன். மற்றபடி சூரியன் உதயத்தை வீட்லயும் பார்த்திருக்கேன். காலைல 4 மணிக்கு அங்க போய் பார்த்தா அங்க ஒரு குரூப் வந்து உட்கார்ந்துருக்கு. இருக்கு ஓ சூரியன் இப்படிதான் என்ன செய்யும், உதயமாகும் என்பதை பார்ப்பதற்காக. அதாவது விடிய காலம் தனீஸ்வரம் மாதிரி 4 மணிக்கு முடியலாம் எழும்புங்க, எல்லாராலையும் முடியாது. 5 மணிக்கு எழும்புற பழக்கம் தான் 5 மணிக்கு எழும்புங்க, ஒரு 7 to 8 hours தூங்குங்க. 6 மணிக்கு எழும்புற பழக்கம் தான் 6 மணிக்கு எழுந்திருங்க. நைட் சரியா தூங்கிட்டு காலையில அந்த எழும்பி ஒரு டைம் பிக்ஸ் பண்ணிடுறேன். காலையில இன்னைக்கு இருந்து தீர்மானம் பண்ணுங்க 5ல இருந்து 5:15 வரைக்கும். இந்த பாப்பா சொன்ன மாதிரி 4ல இருந்து 4:15 வரைக்கும் நான் செய்வேன். உட்கார்ந்து கடவுளோட மட்டும் நான் பேசுவேன். செலக்டட் டைம், உனக்கு எது சூட்டபிளா இருக்குமோ அந்த மாதிரி ஒரு டைமை செலக்ட் பண்ணிக்குவோம். ரெண்டாவது என்ன கொடுத்திருக்கு, ஒரு அமைதியான இடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். எங்களை அமைதியான இடத்தை தேர்ந்தெடுக்க போறது, காட்டுக்குள்ள போறதா இல்ல உங்க வீட்டுல ஒரு மூலையில இருக்குமா, மூலையில உட்காந்து. நான் காலேஜ்ல படிக்கும்போது எங்க வீட்டுடைய சைஸ் மொத்தமே ஒரே ரூம் தான். அதனால அமைதியான அளவு அந்த வீட்டு மூலையில போய் உட்காந்து, அப்படி இல்லைன்னா மொட்டை மாடியில போய் உட்காந்து, அப்படி இல்லைன்னா பின்னாடி தோட்டத்துல போய் உட்காந்து. ஓகே, வாடகை வீட்டுல சொல்றேன். அதனால எந்த இடம் உனக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லையோ அங்க போய் உட்காந்துங்க. வீட்டுல டிவி ஓடி இருக்கு, தலைப்பு செய்திகள், அதுக்கு முன்னாடி உட்காந்து நான் குவாய்ட் டைம் எடுக்கிறேன்னு சொல்லக்கூடாது. அங்க உட்காந்து பிள்ளைகள் விளையாடிட்டு இருக்காங்க அல்லது பேசிட்டு இருக்காங்க, அதுல போய் நடுவில் உட்காந்துக்கிட்டு அவங்க பேசுறதையும் கேட்டுக்கிட்டு இந்த பக்கம் பைபிள் படிச்ச எல்லாருக்கும் பார்த்திருக்கீங்களா, படிச்சுட்டா என்ன சொன்ன அது சரிப்படாது. உட்கார்ந்து ஆண்டவர் பேசுறத கேட்கறதுக்கு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத ஒரு இடத்தை செலக்ட் பண்ண வேண்டும். மூன்றாவது, ஒரு வேத பகுதியை செலக்ட் பண்ண. முதல்ல எடுத்த உடனே பைபிள் எந்த பகுதியிலிருந்து தியானிக்கலாம்? ஆதியாகமத்துல இருந்து தியானிக்கலாம். ஆதியாகமம் புரியுமா? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மீது இருள் இருந்தது, தேவாவியான ஜலத்தின் மீது. ஏதாவது புரியுதா சொல்லு பார்க்கலாம். ஒன்னும் புரியாது. சரி, ஆதியாகமம் நம்ம நினைக்கிற மாதிரி ஈஸி கிடையாது, பயங்கர டஃப்பான ஒரு பேசேஜ். முதல்ல எது படிக்க ஆரம்பிக்கலாம்னா சிம்பிளா காஸ்பல் இருந்து எடுத்துருக்கு. எத்தனை காஸ்பல் இருக்கு பைபிள்ல? சுவிசேஷ நூல்கள் எத்தனை இருக்கு? சுவிசேஷ நற்செய்தி நூல்கள் எத்தனை இருக்கு? 4. பயப்படாம சொல்லுங்க, சரியா? தப்பா இருந்தாலும் பயப்படாம சொல்லுங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். யோவான் கொஞ்சம் டஃபா இருக்கு. எதை எடுத்துக்கலாம்? மார்க் எடுத்துக்கலாம். மார்க் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். மார்க்னா உங்க ஸ்கூல்ல போடுற மார்க் இல்ல, பைபிள்ல வர்ற மார்க். ஓகே, அல்லது லூக்கா எடுத்துக்கலாம். மார்க்கு லூக்கா ஈஸியா இருக்கும். மத்தேயும் யோவானும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். யோவான் பயங்கர தியாலஜிக்கலி ஹையில். எப்படி ஆரம்பிக்கும்? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தால் அப்படி ஆரம்பிக்கும். ஓகே, அதனால சிம்பிளா மார்க் எடுத்துக்கலாம், லூக்கா எடுத்துக்கலாம். அந்த லாங்குவேஜ் கொஞ்சம் சிம்பிளா இருக்கும். லூக்கா டாக்டர் எழுதுனா பட் லாங்குவேஜ் சிம்பிளா எழுதியிருக்காரு. ஓகே, சரி, ஒரு நல்ல பகுதி, ஒரு சின்ன வசனம் எடுத்துக்கலாம். நான் இப்பவுமே இப்ப உட்காந்து 4ஆம் படிக்க போறேன்னு படிச்சுக்க தூங்கிடுவீங்க. 4ஆம் ஆரம்பிச்சுன்னா அப்படி இருக்கும். அவன் இவனை பெற்றார், இவன் அவனை பெற்றார்னு சொல்லி வரிசையா இருக்கு. இதனுடைய எண்ணிக்கை 10,21,000. அவர்கள் கொண்டது 10,350. ஒரே நம்பரா இருக்கு, கணக்கே வராத நமக்கு உட்காந்து படிக்கிறோம்னு கண்டிப்பா படிக்கணும் 4ஆம் இல்லைன்னு சொல்றேன். பட் முதல்ல பிகினர்ஸ்க்கு அது வேண்டாம், சிம்பிளா புரியுற மாதிரி. இல்லைன்னா வெளிப்படுத்துற விசேஷத்துல அந்த வர்ற கொம்பு என்னது, அதுல வரக்கூடிய அந்த அர்மகதான் யுத்தம் என்னது, 1000 வருட அரசாட்சி என்னது, 666 என்ன நான் படிச்சே தீர்வுன்னு படிக்கலாம், தப்பு இல்லை, கரெக்ட் படிங்க. இப்ப படிக்கிறேன். ஓகே, பிகினிங்ல இருந்து ஆரம்பிச்சு, ஒருவேளை இங்கிலீஷ் மீடியமா இருந்தா எல்கேஜில ஆரம்பிச்சு வரிசையா வாங்க, அல்லது தமிழ் மீடியமா இருந்தா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஆரம்பிச்சு வரிசையா செய்வாங்க, படிக்கலாம், தப்பு இல்லை. பேசிக்கா காஸ்பல படிக்கலாம். ஒரு வேத பகுதியை தெரிஞ்சு ஒரு நாளைக்கு எத்தனை வசனம் படிக்கலாம்? ஒரு சின்ன இன்சிடென்ட் படிக்கலாம், அல்லது ஒரு 5 வசனம் எடுத்துக்கலாம். இப்ப நான் ஒரு நாளைக்கு 1 hour படிக்கிறதுக்கு ஒரு வசனத்துடைய ஒரு பகுதி போயிடும், அவ்வளவுதான். அது 1.5 மணி நேரம் படிக்கும். முதல்ல படிக்கும் போது சின்ன பகுதியா எடுத்து படிக்கும். அது உங்களுடைய படிக்கிற லெவலுக்கு தக்கதா நீங்க எடுத்து என்ன செய்யலாம், படிக்கலாம். ஓகே, அடுத்து வேதத்தை தியானிக்கும் முறை. எப்படி மெடிடேட் பண்றது? இதான் அனைவருக்கு குழப்பம். வேதத்தை எந்தெந்த வேதத்துல அறிந்து கொள்ளலாம்னா, நான் காலைல சொல்ற மாதிரி வாசிக்கலாம். எத்தனை பேர் ரெகுலரா பைபிள் வாசிப்பீங்க? கை தூங்க, பயப்படாம தூங்க, நான் கேட்க மாட்டேன். தேங்க்யூ தேங்க்யூ
தேங்க்யூ தம்பிமார், தேங்க்ஸ்மார். ஓகே, காட் பிளஸ் யூ தம்பி. குட். வேற ஒரு கை தானே, மற்ற யாரும் கை தூக்கவே இல்லையா? வாசிக்க மாட்டியா? ஏன் சண்டையா? சரி. பைபிள் தயவு செய்து என்ன செய்யுங்க, வாசிங்கப்பா. இந்த புத்தகம் பாவத்திலிருந்து உன்னை விளக்கும், அல்லது பாவம் இந்த புத்தகத்திலிருந்து உன்னை விளக்கும். இன்னும் நிறைய கதைகள் இருக்கு, வேண்டாம். ரியல் லைஃப்ல நடந்த அநேக கதைகள் இருக்கு. இன்னும் நம்ம நாட்டுல எவ்வளவு நாள் நம்ம கையில இருக்கக்கூடிய பைபிளை வாசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்ல முடியாது தம்பி. இது ஏதோ ஜோக்கா நான் பேசல. ஐ எம் வெரி சீரியஸ். கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதுக்கு நிறைய இடங்கள்ல சுதந்திரம் கிடையாது. ஆலயத்துல ஆராதிக்கிறதுக்கு சுதந்திரம் கிடையாது. இதே சூழ்நிலை வட இந்தியால பயங்கரம் வந்திருக்கு, தமிழ்நாட்டிலே வந்துச்சு. உங்க நாகர்கோயில நடக்கிற காரியங்கள் நிறைய நம்முடைய நியூஸ்ல வராது. காஸ்பல் டிராக்டை வெளியே போய் கொடுக்க முடியாது. மத சுதந்திரம்ன்றது கிடையாது. நைஜீரியாவில் நடக்கக்கூடிய காரியங்கள் அல்லது ஈரானில் நடக்கக்கூடிய காரியங்கள் நம்முடைய தேசத்திலேயும் நடக்காதுன்னு சொல்ல முடியாது. ஒரு ஸ்டேஜ் வரும்போது நீங்க பைபிள் எடுத்து அவங்க கொண்டுருவாங்க. அந்த ஸ்டேஜ்லயும் நீ ஆண்டவருக்காக நிக்கணுமானா தயவு செய்து உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், பைபிளை படிங்க. ஏன்னா பைபிளை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா கர்த்தரையும் அவருடைய வார்த்தையையும் அறியாத வேறொரு சந்ததி எழும்பிட்டுன்னு போட்டிருக்காங்க. தயவு செய்து பைபிள் என்ன செய்ய உட்காந்து டெய்லி வாசிங்க தயவு செய்து. தனிச்சுமார் உண்மையாவே பாராட்டு. கேர்ள்ஸ் அவங்களை அப்ரிஷியேட் பண்ண நினைக்காது. இதெல்லாம் பயங்கர கன்சர்ன்டா. என்னுடைய மெஜாரிட்டி பீப்புள், எனக்கு ஒரு மகன் இருந்தா அந்த வயசுல இருக்கீங்க. அதனால தயவு செய்து பைபிளை வாசிங்க. டெய்லி ஒரு 20 நிமிஷமாவது வாசிப்பது. ரெண்டாவது, மனப்பாடம் பண்ணணும். இந்த வயசுல ஈஸியா மனசுல பதியும். ஒரு வசனத்தை வாரத்துக்கு ஒரு வசனமாவது, நான் சொல்றது டெய்லி நீங்க மனப்பாடம் பண்ண சொல்லுவேன். இல்ல அதெல்லாம் சண்டே ஸ்கூல் குட்டி பிள்ளைகளுக்கு இல்லமா, படிங்க. படிச்சீங்கன்னா அது உங்களுடைய லைஃபுக்கு வாழ்க்கை ஃபுல்லா ஆசீர்வாதமா இருக்கு. நீங்க நான் சொல்லக்கூடிய நிறைய வசனங்கள் நான் சின்ன பையனா இருக்கும்போது படிச்சது, அல்லது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதுசுல படிச்ச வசனங்கள் தான் மனசுல நிக்குது. வயது கூடும் போது அந்த மெமரி என்ன செய்யுது, குறைய ஆரம்பிக்குது. ஓகே, முதல்ல வாசிக்க வேண்டும். ரெண்டாவது மனப்பாடம் பண்ண வேண்டும். மூன்றாவது தியானிக்க வேண்டும். தியானத்தை பற்றி தான் படிக்க போறோம். நாலாவது கேட்க வேண்டும். அர்த்தம் யூடியூப்ல உட்கார்ந்து அந்த செய்தி இந்த செய்தி நிறைய செய்தி குப்பையா தான் இருக்கு யூடியூப். வசனத்தை போதிக்கக்கூடிய வசனத்துல இருக்கக்கூடிய காரியங்களை கேட்கலாம். அதே மாதிரி பைபிள் ஆப் இருக்கு. இப்போ வீட்டுல ஆன்டி இருக்கும்போது, என்னுடைய மனைவி இருக்கும்போது டீ போடுறது 5 நிமிஷத்துல போட்டுருவாங்க. எனக்கு டீ போட தெரியாது. அவங்க இருக்கும்போது டீ போடுறதுக்கு 1/2 hour ஆகும். எனக்கு சமையலும் நல்லா தெரியாது, அவங்க நல்லா பண்ணுவாங்க. கிச்சன் உள்ள போய் இப்போ அவங்க இல்லாத போது டீ போடணும்னு நினைச்சு என்ன செய்வேன்னா, என்னுடைய மொபைல்ல ஆடியோ பைபிள் இருக்கு, அதை ஆன் பண்ணி அந்த இதுல வச்சிருவேன். நான் டீ போட்டு முடிக்கிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஆகும். போட்டு முடிக்கிறதுக்குள்ள அது ஒரு 5 அதிகாரங்கள் தாராளமா என்ன செஞ்சிடும், வாசிச்சு. மனசு என்ன செய்யாது, நிறைய காரியங்களை நினைச்சு ஓடாது. நிறைய வேதனையான காரியங்கள் உண்டு. சரி, அவங்களை மிஸ் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி பைபிளை நீங்க கேட்க 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 அது உங்க மனசுல என்ன செய்யும், பதியும். பஸ்ல ஏறி உட்காடுறீங்க. பொதுவா இன்னைக்குள்ள யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஏறி உட்கார்ந்தோன்னா பக்கத்துல உட்காந்துருக்க தம்பிமாரை பார்த்துருக்க என்ன செய்வாங்க, ஹெட்போன் ஆன் பண்ணுவான். நெட்ஃபிளிக்ஸ் அல்லது சன் டிவி நிறைய இருக்குல்ல, நான் எதுவும் பார்த்தது இல்லை. உள்ள போய் அழுத்தி அப்பதான் அந்த படம் என்ன செய்ய ஆரம்பிக்கும், ஓட ஆரம்பிக்கும். சுத்தியும் பஸ்ஸே தலைகளை கவுழ்ந்தாலும் யாரை பத்தி கவனிக்க மாட்டான். அவன் உட்காந்து படத்தை பார்த்துட்டு அல்லது பாதி தூங்கிட்டு கண்டக்டர் தம்பி டிக்கெட் எங்கன்னு கேட்பாரு, அதையும் மறந்துடுவாங்க. ஒரு 3 hours கழிச்சு போய் இறங்கிடுவாங்க. ஆனா நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் அதே மாதிரி செஞ்சீங்கன்னா நீங்க சரியில்லை. அதுக்கு பதிலா ஆடியோ பைபிள் இருக்கு. இந்த ஆடியோ பைபிளை ஆன் பண்ணி காதல மாட்டிட்டீங்கன்னா ஒரு 1 hour டிராவல் பண்றீங்க, அல்லது இங்க இருந்து திருநெல்வேலிக்கு பஸ் எடுக்கிறீங்க. கரெக்டா சாதாரண பஸ்ல நான் போனோம்னா 1.5 மணி நேரம், 1 to 1 எடுத்தா 1.25 மணி நேரம். சரியா? அதுல ஏறினீங்கன்னா ஏறி உட்கார்ந்து காதல ஆன் பண்ணீங்கன்னா நீங்க இங்க இருந்து அங்க போய் இறங்குறதுக்குள்ள எத்தனை அதிகாரம் படிச்சிருவீங்க? ஒரு 1.5 மணி நேரத்துல ஒரு 30 அதிகாரம் மேல தாராளமா என்ன செஞ்சிடலாம், படிச்சிடலாம். வசனத்தை கேட்க வேண்டும். கடைசியா வசனத்தை படிக்க வேண்டும். அது பைபிள் ஸ்டடி. அது நீங்க உங்களுக்கு கத்திரிஷ்டமான வேற லீடர்ஷிப் ட்ரைனிங் கேம்ப் அல்லது உங்க வாய்ப்பு கிடைச்சா நான் பிறகு சொல்லித்தரேன். இப்ப நம்ம படிக்கிறது தியானிக்கிறது. எப்படி தியானிக்கிறது? நிறைய மெத்தட் இருக்கு. நம்ம ஒரு மெத்தட் படிக்க போறோம். என்ன மெத்தட்னா ஆஸ்பெக்ட் மெத்தட். என்ன மெத்தட்? ASPECT. அதுக்கு முன்னாடி அந்த பேசேஜ் எடுத்துட்டு என்ன செய்யறோம்னா சுருக்கமா ஜெபம் பண்றோம். என்ன ஜெபம் பண்றோம்? கையில பைபிள் வச்சுட்டு, ஆண்டவரே நான் படிக்க போறேன், எனக்கு என்ன செய்யுங்க, என்னோட பேசுங்க. ஒரு நல்ல ஜெபம் பைபிள் இருக்குல்ல, என்ன ஜெபம்? சங்கீதம் 119:18 என்ன ஜெபம்? 119:18 யாராவது மனப்பாடமா சொல்ல முடியுமா? ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். 119:18
உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். நம்முடைய மூல அறிவால புரியாத தம்பி தங்கச்சி, ஆண்டவரே எனக்கு நான் படிக்கிறேன், இதை புரிந்து கொள்ள என்னோட என்ன செய்யுங்க, பேசுங்கன்னு சொல்லி சுருக்கமா ஜெபம் பண்ணணும். ரெண்டாவது என்ன செய்யணும்னா அந்த பகுதியை மறுபடி வாசிக்கணும். இப்ப 5 வசனம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எத்தனை தடவை வாசிக்கணும்? 5 வசனத்தை மினிமம் 3 டைம்ஸாவது வாசிக்கணும். நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க மனசுல எதுவுமே ஆழமா பதியணும்னா, உங்க பாடமா இருந்தாலும் சரி, எது சப்ஜெக்டா இருந்தாலும் சரி, எத்தனை முறை வாசிக்கிறீர்களோ அத்தனை தடவை மனசுல பதிஞ்சிடும். கஷ்டமான ஒரு செய்யுளா இருக்கலாம், கஷ்டமான ஒரு கான்செப்டா இருக்கலாம், எத்தனை தடவை வாசிக்கிறீங்களோ வாசிக்கும் போது ஒண்ணு புரியும், ரெண்டாவது மனசுல பதியும். மீண்டும் மீண்டும் வாசித்தல். அடுத்துதான் மெத்தடுக்குள்ள போகும். அந்த வாசித்துட்டு அதுல வருகிற ஒரு சில காரியங்களை குறிச்சுக்கொள்ள வரும். எதெல்லாம் குறிக்கிறோம் நிறைய மெத்தட் இருக்கு. நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறது ஆஸ்பெக்ட் மெத்தட். ASPECT ஆஸ்பெக்ட். இதுல வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் டீடைல்ஸ் இருக்கு. யாராவது ஆஸ்பெக்ட் என்ன படிச்சிருக்கீங்களா? படிச்சவங்க யாரும் இருக்கீங்களா? தெரியுமாமா யாருக்காவது? தெரிஞ்சா சொல்லுங்க, பரவாயில்ல, கேள்வி கேட்க மாட்டேன், பயப்படாது. சரி, கவனி. இந்த ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் இது உண்டு. யாராவது ஒருத்தர் கையில நோட்ஸ் இருக்குல்ல, அந்த நோட்ஸ்ல ஆஸ்பெக்ட் மெத்தடு கீழே உள்ள ஏன்றத வாசிங்க. யாரும் அடுத்து வாசிக்கணும்? நீங்க தானே வாசிக்குமா? ஓகே, anything about God. அந்த பிராக்கெட்ல உள்ளது வாசிக்குமா? அவருடைய பண்புகளும் செயல்களும். இல்ல அதுக்கு மேல இங்கிலீஷ்ல God's characters and deeds. குட். God's character and deeds. கீழ வந்து ஆண்டவரை பற்றி ஏதாவது கூறப்பட்டுள்ளது. நான் வாசிக்கிறேன்ல, அந்த பகுதியில கடவுளுடைய பண்புகள் ஏதாவது சொல்லப்பட்டிருக்கான்னு பார்க்கலாம். கடவுளுடைய பண்புகள் சொல்லுங்க பார்க்கலாம். நீ ஒரு கேரக்டர் சொல்லுமா? கடவுளுடைய பண்புகள் ஒண்ணு சொல்லுங்க பார்க்கலாம். உட்கார்ந்து அன்புள்ளவர். ஓகே, வேற தம்பி கடவுளுடைய பண்பு ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். இரக்கம் உள்ளவர். தங்கச்சி சும்மா மனசுல வர்றத சொல்லு. நீங்க சொல்ல வரியா அபி? அப்ப இங்க பேசாத, பக்கத்துல சொல்லுமா. பயப்படாதுங்க, சொல்லுங்க. நீதி உள்ளவர். பயப்படாம சொல்லுங்க. அழகா சொல்றீங்களா? ரைச்சியஸ், நீதி உள்ளவர். தம்பி நீ சொல்றியாடா? சொல்ல மாட்டியா? கடவுளுடைய பண்புகள் சொல்லு பார்க்கலாம். சொல்லுமா. அங்க பக்கத்துல பார்க்காத, இங்க பார்த்து சொல்லு. சொல்லுமா. நீ சொல்லுடா, டைம் ஆகுது. அன்பானவர். ஓகே, அன்பானவர், நீதி உள்ளவர். வேற அவருடைய நேம்ஸ் எல்லாமே அவருடைய கேரக்டர். ஞாபகம் வச்சுக்கணும். இயேசு கிறிஸ்துடைய கேரக்டர் பாத்தீங்கன்னா பிதாவுடைய கேரக்டர், பரிசுத்த ஆவியானுடைய நேம்ஸ் இருக்குல்ல, எல்லாமே அவருடைய கேரக்டர் தான். அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, நித்திய பிதா, உன்னதமான தேவன். சரியா? ஹிஸ் அல்மைட்டி காட். இப்படி பண்புகள் இருக்குல்ல, அதை படிக்கும் போது என்ன பண்புகள் இருக்கோ அதை எழுதி ஏன் போட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த லாசருடைய கல்லறைக்கு முன்னாடி இருந்து லாசருவே வெளியே வான்னு கூப்பிடுற, அதுல கடவுளுடைய கேரக்டர் என்ன இருக்கு? செத்தவனை உயிரோடு எழுப்பக்கூடிய வல்லமையுடைய கர்த்தர். புரியுதாமா? அது அவருடைய கடவுளுடைய கேரக்டர். கடல்ல சீஷர்கள் எல்லாம் போயிட்டு இருக்காங்க ராத்திரி. ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா கடல் மேல என்ன செய்யறாரு? நடக்கிறார். என்ன கேரக்டர் அது? கடலின் மீது நடக்கக்கூடிய கர்த்தர். புரியுதா உங்களுக்கு? பாக்குறது பார்த்தா புரியுதா புரியலையா? புரியுது இல்லையா? சிம்பிளா அந்த பகுதியில வரக்கூடிய கேரக்டர் எழுதிது. இப்போ வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி போலியா? இல்ல இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து வரும்போது வழியில பெரிய செங்கடல் வந்துருது. வார் நடக்குது இல்ல, ஈரான் ஈராக் அந்த ஏரியா தான். செங்கடல் வருது. வரும்போது மோசேக்கு முன்னாடி மோசையை பார்த்து கர்த்தர் சொன்னா அவன் கையில இருக்கக்கூடிய கோலை நீட்டு என்னாச்சு? ரெண்டா பிரிஞ்சிருச்சு. அப்ப அதுல கடவுளுடைய கேரக்டர் என்ன? செங்கடலை இரண்டாக பிரிக்கிற கர்த்தர். ஓகே, இதே மாதிரி அதுல வரக்கூடிய கேரக்டர் எழுதி. புரியுதாமா? அதனால கடவுளுடைய கேரக்டர் ஏ வந்து. அடுத்து எஸ் வாசிக்குமா? எஸ் வாசிங்க.
to avoid. Learn from the warning, teaching and negative characters. நான் விட்டுவிட வேண்டிய பாவம் ஏதும் உண்டா? தேவனுடைய எச்சரிப்புகள், போதனைகள் மற்றும் தவறான மனிதரின் வாழ்க்கை நெறிமுறைகளை காணலாம். தேங்க்யூமா. சின்ஸ் டு அவாய்ட், நான் விட்டுவிட வேண்டிய பாவம் அந்த பகுதியில் இருக்கு. பைபிள்ல எல்லாருடைய வாழ்க்கையும் ஓபன் புக்கா எழுதி வச்சிருக்கு. தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அதே நேரத்துல தாவீது செய்த தவறுகளும் வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, தாவீது கைகள் ரத்தத்தால கரப்பட்டிருக்குன்றத ஆண்டவர் சொல்றாரு. நீ தேவாலயத்தை கட்ட மாட்ட, உன்னுடைய பையன் தான் கட்டுவான்னு சொல்லி சொல்றாரு. அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில இருந்தும் அவங்க செஞ்ச தப்பு மூலமா நம்ம நிறைய தவறுகளை அவாய்ட் பண்ணணும். பைபிள்ல ஆபிரகாம் செஞ்ச தப்பு என்ன? ஆபிரகாம் விசுவாசிகளுடைய தகப்பன். ஆபிரகாம் என்ன தப்பு பண்ணாரு? பைபிள் வாசிக்கிற தங்கச்சிமார் சொல்லுங்க. ஆபிரகாம் அவங்களை யாருன்னு நம்ம குற்றப்படுத்த வேண்டாம். அவர் என்ன செஞ்சாருன்னு சொல்லுங்க. ஆபிரகாம் செய்த தவறு, ஈசாக் செஞ்ச தவறு என்ன? யாக்கோபு சொல்லிடுவோம். யாக்கோபு செஞ்ச தவறு என்ன? வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரம் தந்தார். இரு பரிவாரம் அர்த்தம், ரெண்டு பரிவாரம்னா யாரு? யாக்கோபுக்கு எத்தனை ஒய்ஃப்? யோசித்து பாடுங்க பாட்ட, சரியா? ஓகே. ஆபிரகாம் செய்த தவறு, தன்னுடைய மனைவியை என்னன்னு சொன்னாரு? சகோதரின்னு சொல்லி என்ன சொன்னாரு? பொய் சொன்னார். பொய் சொல்ற ரைட்டா தப்பா? சிரிக்கிறத பார்த்தா நீங்க ரைட் மாதிரி யோசிக்கிறீங்களா? ஆபிரகாம் பொய் சொன்னாலும் தப்பு தான், அவருடைய விளைவுகளை அவர் சந்திக்கிறார். ஈசாக் என்ன பண்ணாரு? பார்ஷியாலிட்டி காட்டினார். மூத்த பையனுக்கு இளைய பையனை விட மூத்த பையன் சமைச்சு கொடுக்கறது டேஸ்டியா இருக்குன்றதால, அதுவும் காடாகிடலாம் அடைச்சு கொண்டுறதால அவன் மேல பார்ஷியாலிட்டி. யாக்கோபு என்ன தப்பு பண்ணாரு? அண்ணனை ஏமாத்தினாரு, அப்பாவை ஏமாத்தினாரு, சரியா? அதோடைய விளைவா அவர் சந்திச்சார். இப்படி பைபிள்ல எல்லாருடைய கேரக்டர். மோசே என்ன தப்பு பண்ணாரு? என்னன்னா எல்லாரும் பத்தி குறை சொல்றீங்க? குறை சொல்ல, பைபிள்ல இருக்கிறத நான் சொல்றேன். ஏன் அவங்க அப்படி தப்பு பண்ணாங்கன்னா நம்மளும் அப்படி தவறு செய்ய வேண்டும்ன்றக்காகவா? இல்ல. மோசே என்ன தப்பு பண்ணாருன்னா, கண்மலையை பார்த்து பேசுன்னு சொல்லி சொன்னார். ஆனா அவிசுவாசத்தால கண்மலை என்ன செஞ்சாரு? அடிச்சாரு. விளைவு என்ன கிடைச்சு? 40 years வழி நடத்தின மோசே எங்க போல? புரியுதுல்ல உங்களுக்கு? கடவுளுக்கு எல்லாருமே ஈக்குவல் தான். மோசையா இருந்தாலும் சரி, ஆர்வலா இருந்தாலும் சரி, ஊழியக்காரரா இருந்தாலும் சரி, உங்களை மாதிரி ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, யூத்தா இருந்தாலும் சரி, எல்லாரும் ஒரே பனிஷ் பண்ணுவோம். ஓகே, இது விட்டுவிட வேண்டிய பாவம். இன்னைக்கு காலையில் அதை படிக்கிறீங்க. படிக்கும்போது அது ஒரு தப்பு நீங்க உணர்ந்தீங்கன்னா, ஆண்டவரே நான் இன்னைக்கு இருந்து இந்த காரியத்தை செய்ய மாட்டேன்னு தீர்மானம். ஓகே, எஸ். பி வாசிமா. Promises to claim, அவர்களை கொடுக்க நான் பின்பற்ற வேண்டிய வாக்குத்தத்தம் ஏதும் உண்டா? ஓகே, ப்ராமிசஸ் டு கிளைம். அதாவது பைபிள்ல நிறைய ப்ராமிசஸ். ஒரு ப்ராமிஸ் சொல்லு பார்க்கலாம், வாக்குத்தத்தம் சொல்லு பார்க்கலாம். வீட்டுல வசனமா மாட்டிடுவோம்ல, என்ன வசனத்தை எடுத்து மாட்டுவோம்? அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியாய் நாசம். யார் வீட்டுல பெருசா எழுதி போட்டிருக்கா? என்ன வசனம் இருக்கும்? சாராய கடைக்குள்ள போறால் நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்ட. அந்த போர்டு அங்க போயிருக்கு. நான் நாகர்கோயில ரொம்ப முன்னாடி டிராவல் பண்ணும்போது எட்டி பார்த்தேன் பஸ் வழியா. அப்போ ஒயின் ஷாப் சாதாரண, இப்ப டாஸ்மாக் எல்லா இடத்துலயும் வந்துருச்சு. ஒரு ஒயின் கடை போட்டுருச்சு, பெதஸ்டா ஒயின்ஸ். என்ன ஒயின்ஸ் அது? பெதஸ்டா ஒயின்ஸ். நாகாலாந்து போயிருந்தோம். அங்க போயிருக்கும் தமிழ் சொன்னாங்க, அங்க பெதஸ்டா ஒயின்ஸ் இருக்கு, இங்க பாருங்க. என்ன தெரியுமா? நாங்க கடவுள போல, நீங்க பாக்குறத பார்த்தா அப்படி இருக்கு. ஜீசஸ் ஒயின்ஸ் எல்லாம். அதனால என்ன தம்பி, அதை வைக்க பிடிக்கலையா? தூங்கி விழுந்துட்டியாடா? இல்ல இல்ல. சரி, இப்போ வாக்கு தத்துவம் என்பது கடவுள் நான் இதை செய்வேன் சொல்லியிருக்காரு. வாக்கு தத்துவம் ஒரு ப்ராமிஸ் சொல்லுவோம். பயப்படாம சொல்லுங்க, ஒண்ணும் இல்ல. ஒரு தம்பி சொன்னாங்க, ஆனா நீங்க கேட்கும் போது மனசுல வருது, உங்க மூஞ்ச பார்த்தா பறந்துருதுன்னு. அப்படிதான் பயப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுமா, ஒரு ப்ராமிஸ் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, உங்ககிட்ட கேட்கவே இல்லைன்னு பயமா இருக்குன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க ஒரு ப்ராமிஸ், பைபிள்ல உள்ள ப்ராமிஸ், வாக்கு தத்துவம். தங்கச்சி ஒரு வாக்கு தத்துவம் இல்லம்மா, பைபிள் இருக்கு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை இருக்கலாம். ஒரு வசனம் சொல்லுங்க, ஒரு வசனம் சொல்லுங்க. தம்பியை கொஞ்சம் கொஞ்சம் கவனிக்குமா பிளீஸ், சொல்லுமா. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன், அதை செய்வேன். ஒரு ப்ராமிஸ்.
உங்கள் துக்கம் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். தம்பி நீ எதுவும் சொல்றியாமா? இல்ல நீ எதுவும் சொல்றியா? ஓகே சார். பிராமிஸ்ன்றது கடவுள் நமக்கு இதை செய்வேன்னு சொல்லியிருக்காரு. பைபிள்ல எக்கச்சக்க பிராமிசஸ் இருக்கு. என்னப்பா கொஞ்சம் சலசலப்புகளுக்கெல்லாம் காரணம் என்ன சொல்லுங்க. நீங்க சொல்ல விரும்புறீங்களா? உங்க இதை கேட்கவே மாட்டேன்னு யோசிக்கிறீங்களா? சொல்லுங்க தம்பி, நீ சொல்றியாமா? உங்ககிட்ட கேட்டா நீங்க பதில் சொல்லணும், சரியா? கல்யாண வீட்லயும் உங்களுக்கு சாப்பாடு வேணும்னா எனக்கு வேணும்னு சொல்லணும். பக்கத்து இலைக்கு பிரியாணின்னு சொல்லக்கூடாது, சரியா? இங்க கவனிங்க சார். சரி, பிராமிஸ்ன்றது பைபிள்ல உள்ள வாக்கு தத்தங்கள் இருக்குமானா அதை குறிச்சுக்கணும். இருந்துச்சுன்னா குறிச்சுக்கலாம், இல்லனா நம்மளா புதுசா ஒரு வாக்கு தத்தத்தை உருவாக்க கூடாது. சரி, அவனிங்க அடுத்து எக்ஸாம்பிள்ஸ் டு ஃபாலோ வாசிக்கணும். Examples to follow. Passing results to enroll characters. நான் பின்பற்ற வேண்டிய முன்மாதிரி அல்லது எடுத்துக்காட்டு ஏதும் என்றா நல்ல முன்மாதிரியான மனிதர்களின் வாழ்க்கையில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளும் நல்ல பாடங்கள். பைபிள படிக்கும் போது அதுல வரக்கூடிய நல்ல கேரக்டர்ஸ்ல இருந்து நம்ம காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். ஆதாம்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஆதாம்ல இருந்து ஆரம்பிச்சு வெளிப்படுத்தின விசேஷத்துல யோவான் வரைக்கும் படிச்சீங்கன்னா பைபிள்ல நிறைய பாசிட்டிவான பீப்புள் இருக்காங்க. அவங்களுடைய லைஃப்ல இருந்து நிறைய காரியங்கள் நம்ம என்ன செய்ய முடியும், கற்றுக்கொள்ள முடியும். அந்த காரியங்களை நம்ம குறிச்சுக்கணும். சீனா என்ன அர்த்தம்? Commands to obey God's commands. நான் கீழ்ப்படிய வேண்டிய தேவனுடைய கட்டளை எதுவும் உண்டா? கட்டளைனா இதை நீ செஞ்சே ஆகணும், சரியா? கட்டளைக்கும் எக்ஸாம்பிள் உங்க மைக் ஆஃப் பண்ணுங்க, கையில மைக் ஆஃப் பண்ணுங்க. கட்டளைக்கும் வாக்கு தத்துவத்துக்கும் எக்ஸாம்பிளுக்கு என்ன வித்தியாசம்னா, கட்டளைனா இதை செய்யின்னு அர்த்தம். வீட்டுல அம்மா சொல்லுவாங்கல்ல, என்ன சொல்லுவாங்க? டே இதை எடுத்துட்டு வரான்னு, அது கட்டளை. மைக் ஆஃப் பண்ணிருங்க, வேணும் போது ஆன் பண்ணிக்கிறேங்கம்மா, சரியா? கட்டளைன்றது இதை கண்டிப்பாக செய்ய வேண்டும் சொல்லக்கூடிய கட்டளை இருக்கு. பைபிள்ல 10 கட்டளை மட்டும் இல்ல, நிறைய கட்டளை இருக்கு. உங்களை பாய்க்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்கள், கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். அதெல்லாம் கட்டளை, ஞாபகம் வச்சுக்கிறீங்க. அதனால பைபிள் இருக்கக்கூடிய கட்டளை. கடைசியா நீங்க பாத்தீங்கன்னா அந்த பகுதிக்கு ஒரு தலைப்பு கொடுத்தீங்கன்னா தலைப்பு தீம் ஆஃப் த பேசேஜ். இந்த பகுதி இப்ப என்ன செய்ய போறோம்னா ஒரு பகுதியை எடுத்து படிக்க போறோம். ஓகே, ஒரு சின்ன பகுதி எடுத்துக்கலாமா? டைம் ஓடுது வேகமா. மார்க் எழுதிய நற்செய்தி நூல், மார்க் 4வது அதிகாரம். மார்க் நான் படிக்க விரும்பாத தமிழா நீங்க அமைதியா உட்கார்ந்துருக்கலாம், மற்றவங்க கவனிங்க. மார்க் 4வது அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து 41ஆம் வசனம் வரைக்கும். நான் ஒரு மாடல் டீச் பண்ணி உங்களை செய்ய வைக்கணும்னு நினைச்சேன், டைம் இல்ல. மார்க் 4:35 41 வரைக்கும் வாசிக்க வேண்டாம். மார்க் எழுதிய நற்செய்தி நூல் 4வது அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து 41ஆம் வசனம் வரைக்கும். நம்ம செய்ய வேண்டியது என்ன? குவைட் டைம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க மனசுல ஜெபம் பண்ணுங்க. ஒரு சின்ன ஜெபம், ஆண்டவரே நான் அதை படிக்க போறேன், எனக்கு கற்றுத்தாங்க. அப்படியே கண்ணை மூடி அப்படியே ஜெபம் பண்ணுங்கம்மா. படிக்கணும்னு விரும்புறவங்க கண்ணை மூடி மனசுல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நான் அதை படிக்க போறேன், எனக்கு என்ன செய்யுங்க, என்னோட பேசுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இப்ப என்ன செய்ய போறோம்னா அதை வாசிக்க போறோம். எத்தனை தடவை வாசிக்க போறோம்? 3 தடவை. எத்தனை வசனம் இருக்கு? 35, 36, 37, 38, 39, 40. எத்தனை வசனமா? 7 வசனம். 7 வசனம் வாசிக்கலாமா? மனசுல வாசிங்க. 7 வசனத்தை 3 தடவை வாசிக்கிறீங்க, சரியா? மனசுலயே வாசிங்க. என்னமா முடிச்சிடலாம் கண்டிப்பா. எனக்கு கரெக்டா டைம் ஒரு 6 நிமிஷம் தான் இருக்கு, முடிச்சிடலாம்.
உங்க டைம் என்ன ஆகுதுமா? உங்க டைம் என்ன ஆகுது? முடிச்சாரு. இந்த டைம் தானே முடிச்சாரு. எனக்கு டைம் 5 நிமிஷம் தான் இருக்கு. கூட ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் தான் எடுத்துக்கிறேன். சாரி, இதுக்கு மேல வேகமா போக முடியல என்னால. தேங்க்யூ. தம்பி பேசாதுங்கம்மா, தயவுசெய்து வாசிக்கிறவங்க டிஸ்டர்பன்ஸா இருக்கும். எத்தனை பேர் 2 தடவை வாசித்து முடிச்சிட்டீங்கம்மா? 3 தடவை வாசித்து முடிச்சவங்க? சரி, நம்ம டைம் ரொம்ப ஷார்ட்டா இருக்கிறது. 2 தடவை வாசிங்க. என்ன சரியா? நீங்க எவ்வளவு டைம் கொடுத்து வாசிக்கிறீங்களோ அவ்வளவு காரியம். 2 தடவை முடிச்சவங்க? ஓகே, சரி. ஒரு தடவை வாசித்து முடிக்காதவங்க யாரும் இருக்கீங்களா? இல்ல. சரி, நமக்கு டைம் இல்லாததால கொஞ்சம் ஷார்ட்டா பார்க்கலாம். என்ன செஞ்சிட்டோம்? ஜோம் பண்ணிட்டோம். அடுத்து அதை 2 தடவை அல்லது 3 தடவை வாசிட்டோம். அடுத்து என்ன செய்ய வேண்டியது? ASPECT கவனிக்கப்படும். இது எல்லாமே ஏதோ ஒரு மெத்தட் கிடையாது, அசைன்மெண்ட் கிடையாது. ஆவியானவருடைய துணையோட தான் நம்ம படிக்கிறோம். ஆண்டவரே, நான் அதை படிக்கிறேன், எனக்கு நீங்க என்ன செய்யுங்க, கற்றுத்தாங்கன்னு சொல்லி கற்றுக்கொள்ள வேண்டியது முக்கியம். ஏன்னா எனிதிங் அபவுட் காட். சரியா? நீங்க ஆன்சர் பண்ணாதவங்க அப்படியே சொல்லலாம். பயப்படாதீங்க, யாரும் பயமா இருக்குன்றவங்க விட்டுருங்க. இப்போ நீங்க படிச்ச பகுதி இருக்கு இல்லையா, இந்த பகுதியில அந்த சம்பவம் உங்களுக்கு சொல்ல முடியுமா? யாராவது சுருக்கமா சொல்ல முடியுமா? நீங்க சொல்றீங்களா சிஸ்டர்? நீங்க சொல்றீங்களாப்பா? என்ன நடந்துச்சுன்றத சுருக்கமா சொல்லுங்க. நீ சொல்றியாப்பா? என்ன நடந்துச்சு நீங்க படிச்ச பகுதியில? என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இல்ல, பைபிள்ல நீங்க படிச்ச சம்பவம் இல்லையா, இப்ப வாசித்தீங்கல்ல, அதுல என்ன படிச்சீங்க? அப்படி சுருக்கமா சொல்லுங்க பாக்கலாம். என்ன படிக்கிறோமா? 10th படிக்கிறியா? நான் சொல்றது புரியுதா? கேள்வி புரியுதா உனக்கு? அந்த இதை கதையா சொன்னா என்ன சொல்ற தம்பி? கவனிங்கம்மா ப்ளீஸ், சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும், ஆண்டவர் சீஷர்ல பார்த்து என்ன சொல்றாரு? கடலுடைய அக்கறைக்கு போவோம் வாருங்க. வேற யாராவது சொல்றீங்களா? நீ சொல்றியாமா? சரி, போவோம்னு அவங்க என்ன செய்யறாங்க? படகுல வச்சு அவர் அப்படியே கூட்டிக்கிட்டே போறாங்க. போகும்போது என்ன நடக்குது? ஒரு பெரிய காத்தடிக்கும், பயங்கர அலையும் புயலும் வருது. அப்படியே அந்த கப்பல், அந்த படகு மூழ்கிற அளவுக்கு தண்ணி அதுல அடிக்குது. அடிக்கும் போது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டு இருந்தாரு? தலையணையை வைத்து தூங்கி கொண்டிருந்தார். எத்தனை தடவை வாசிக்கிறீங்களோ புரியும். உடனே சீஷர்கள் எல்லாம் பயந்து போய் அவர் எழுப்புறாங்க. ஆண்டவரே, போதகரே, நாங்கள் சாக போகிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையோன்னு சொல்லி எழுப்புறாங்க. உடனே ஆண்டவர் எழுப்பி என்ன பண்ணாரு? காத்தை பார்த்து இறையாதே, கடலை பார்த்து அமைதியாயிரு சொன்ன, எல்லாம் அமைதியாயிடுச்சு. உடனே சீஷர்களை பார்த்து என்ன சொன்னாரு? ஏன் இப்படி பயந்தீங்க? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டுன்னு சொல்றாரு. சொன்னோன்னு அவங்க என்ன சொல்றாங்க? இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்படுகிறதை. நான் மனப்பாடமா சொல்ற காரணம், இது ஒரு 30 வருஷமா டீச் பண்ணிருக்கேன், அதனால எனக்கு மனப்பாடமா தெரியும். சரியா? நீங்க எத்தனை தடவை வாசிக்கிறீங்களோ அதனால உங்களுக்கு ஈஸியா என்ன செய்ய புரியும். இதான் அந்த சம்பவம். புரியுதா? சம்பவம் புரிஞ்சுக்கிறீங்க. இப்ப என்ன செய்ய போறோம்னா, நிறைய காரியங்கள் இருக்கு, நமக்கு டைம் சுருக்கமா இருக்கிறதால ஒரு சில காரியங்கள் மாத்திரம் பார்க்க போறோம். ஒரு கேரக்டர் சொல்லுங்க பார்க்கலாம். இதுல கடவுளுடைய ஒரு கேரக்டர் சொல்லுங்க பார்க்கலாம். கடவுளுடைய ஒரு பண்பு. எங்க சத்தம் வருதுன்னு தெரியல, சத்தமா சொல்றேன். காற்றை அதற்றினார். வேற என்ன பண்ணாரு? அதற்றினோன்னு என்னாச்சு? காற்றும் கடலும் அமைதியாய். காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தின ஆண்டவர் அல்லது அடக்கின ஆண்டவர். God, one who controls waves and waters அல்லது sea and the storm. ஓகே,
காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தக்கூடிய ஆண்டவர். புரியுதா? புரிஞ்சுலாமா? சரி, வேற ஒரு கேரக்டர் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் ஒரு கேரக்டர். நான் சொல்றது புரியுது இல்ல உங்களுக்கு? புரியுதா கஷ்டமா இருக்கா? புரியுதா கஷ்டமா இருக்காமா? ஒண்ணுமே புரியலையா? சரி, கடவுளுடைய வேற ஒரு கேரக்டர் சொல்லுங்க. ஒரு கேரக்டர் இருக்கு. என்ன கேரக்டர்னா, ஆண்டவர் என்ன எப்படி தூங்கிட்டு இருக்காரு? தலையணையை வைத்து தூங்கிட்டு இருந்தார். கடவுள் தூங்குவாரா? கடவுள் தூங்குவாரா? நல்லா புரிஞ்சுக்கணும். பைபிள்ல இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து இருக்கும்போது 100% காடா இருந்தார், 100% ஹியூமன் பீயிங்கா இருந்தார். பாவத்தை தவிர்த்து அவர் மனுஷனா மட்டும் இல்ல, கடவுளா இருந்தார். டயர்ட்னஸ், நமக்கு இருக்க டயர்ட்னஸ் இருந்துச்சு, பாவத்தை தவிர எல்லாம் இருந்துச்சு. அதனால என்ன செஞ்சார்? பயங்கர டயர்டா தூங்கிட்டு. மனித தன்மையுடைய ஆண்டவர். புரியுதா உங்களுக்கு? காட் வித் ஹியூமன் நேச்சர். காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தின ஆண்டவர். இரண்டாவது, மனித தன்மையுடைய ஆண்டவர். சரி, விட்டுவிட வேண்டிய பாவம். இதுல இவங்க செஞ்ச தப்பு நம்ம செய்யக்கூடாது. என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க? கேட்கல, சொல்லுங்க. அவங்க என்ன செஞ்சாங்க? அவிசுவாசத்தோட இருந்தாங்க. யார நம்பல? இயேசு கிறிஸ்துவ நம்பல. அந்த நம்பலன்னா அவங்க அதுக்கான என்ன பண்ணாங்க? நம்பலன்னா பயந்தார்கள். பயம் அவிசுவாசம். இதுல என்ன எழுதணும்? புரியுதாமா? பயம் அவிசுவாசம். ஓகே. பிராமிசஸ் ஏதாவது இருக்கா அந்த பகுதியில? வாக்குத்தத்தம் ஏதாவது இருக்குதா? நான் இதை உனக்கு செய்வேன்னு சொல்லி இருக்கா? நேரடியா பிராமிசஸ் எதுவும் இல்ல, விட்டுருக்கு. சரியா? இல்லன்னா கண்டுபிடிக்காது. எல்லாமே இருக்கும்னு அவசியம். இதுல முன்மாதிரி ஏதாவது இருக்குதா? நம்ம பார்த்து இவங்கள மாதிரி செய்யணும்ன்ற முன்மாதிரி எதுவும் இருக்கா? காற்றும் கடலும் இயேசு கிறிஸ்து சொன்ன உடனே என்ன பண்ணிச்சு? இயேசு கிறிஸ்து சொன்ன உடனே என்ன பண்ணிச்சு? கீழ்ப்படிந்தது. நம்ம என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்து சொன்ன உடனே கீழ்ப்படிய வேண்டும். புரியுதா உங்களுக்கு? அதுல கூடிய காற்று கடல் உடனடியாக கீழ்ப்படிது. சீஷர்கள் பயந்த மாதிரி பயப்படக்கூடாது. காற்றும் கடலும் கீழ்ப்படிஞ்ச மாதிரி உடனடியாக அந்த செய்யணும், கீழ்ப்படிது. கட்டளை ஏதாவது இருக்குதா? கட்டளை ஆக்சுவலா 1.5 மணி நேரம் செஷன் இது. எனக்கு டைம் இல்ல, அதாவது ரஷ் அப் பண்றேன். ஏற்கனவே அவங்க கொடுத்த டைம் தாண்டிடுச்சு. கமாண்ட்ஸ் டு ஒபே, கீழ்ப்படிய வேண்டிய கட்டளை எதுவும் இருக்கா? நேரடியா இறையாதே, அமைதியா இரு, அது கட்டளையா? அது யாருக்கு கொடுத்த கட்டளை? காற்று கடலுக்கு கொடுத்த கட்டளை. அதனால கர்த்தரை என்ன சொல்லிட்டாரு? இறையாதே, அமைதியா இரு, பயப்படாதேன்னு சொல்றது வேற. அதனால கிளாஸ்ல டீச்சர் சொல்லுவாங்க, சத்தம் போடாத, என்ன செய்யாத, பேசாத, கத்தாதன்னுவாங்கல்ல, அப்படி அர்த்தம். இந்த பகுதிக்கு ஒரு தலைப்பு கொடுத்தா என்ன தலைப்பு கொடுப்பீங்க? காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தின ஆண்டவர், அல்லது பெரிய புயல் பெரிய அமைதி கொடுக்கும். சரியா? என்ன செய்யறோம்னா இதை எழுதிடும். எழுதி முடிச்ச பிறகு அடுத்து உள்ள பாட்டு ரொம்ப முக்கியமான பாட்டு. நீங்க அந்த உங்களுடைய நோட்ஸ்ல பாருங்களேன். நோட்ஸ்ல வந்து 4 என்ன கொடுத்திருக்கு? தியானித்தல். தியானித்தல். நம்ம என்ன செய்யறோம்னா இந்த காரியங்கள் எல்லாம் கவனிச்சோம் இல்லையா? கொஞ்சம் அமைதியா உட்கார்ந்து, ஆண்டவரே இதுல இருந்து எனக்கு என்ன கற்றுத்தர விரும்புறீங்கன்னு சொல்லி உட்கார்ந்து யோசிக்கணும். புரியுதா உங்களுக்கு? இப்ப என்ன படிக்கிறீங்கன்னா, முடிச்சிடறேன், சரியா? டைம் ஆச்சு. காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தின ஆண்டவர்னு படிச்சிருக்கீங்க. படிச்சுட்டு இப்ப என்னன்னா, இன்னைக்கு காலையில ஒரு நியூஸ் வருது. என்ன நியூஸ் வருதுன்னா, சுனாமி நாகர்கோயில் கடற்கரையை தாக்க வாய்ப்பு உண்டு. என்னென்ன, சிவகாசில இருந்து ஒரு நல்ல காரியத்தை சொல்ல மாட்டீங்களான்னு சொல்லி யோசிக்காதுங்க. சரி, எங்களுக்கு கடலையில வச்சுக்கோங்க, அது வேற. உங்களுக்கு வரும்னு நான் சொல்ல. அப்படி ஒரு நியூஸ் வருது. வந்த உடனே இன்னைக்கு காலையில தான் படிக்கிறீங்க. என்ன படிச்சீங்க? காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தின கர்த்தர். அப்ப நீங்க என்ன ஜெபம் பண்ணுவீங்க? ஆண்டவரே, 2000 வருஷத்துக்கு முன்னாடி காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தினீங்க. எங்களுடைய ஊர்லயும் அல்லது மற்ற இடங்கள்லயும் அந்த அழிவு வராதபடிக்கு காற்றையும் கடலையும் நீங்க என்ன செய்யுங்க? கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்றதுதான் ரியல் அப்ளிகேஷன். புரியுதா உங்களுக்கு? ஓகே, அதான் வந்து அந்த கடவுளுடைய பண்புகள்ல இருந்து கத்துக்கொள்ளக்கூடிய காரியம். ஒருவேளை ஆண்டவரை காலில் ஒர்ஷிப் பண்றீங்கன்னா ஒர்ஷிப் பண்ணலாம். ஆண்டவரே, நீர் காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தின ஆண்டவரே, அதற்காக உண்மை துதிக்கிறேன்னு சொல்லி ஒர்ஷிப் பண்ணலாம். கடவுளுடைய பண்பு. விட்டுவிட வேண்டிய பாவம், அதை காலில் படிக்கிறீங்க. என்ன படிக்கிறீங்க? சீஷர்கள் பயப்பட்டாங்க. யாருன்னு தெரியாதால, ஆண்டவர் யாருன்னு தெரியாதால பயப்பட்டாங்க. நமக்கு பயம் இருக்கா இல்லையா? பல்வேறு விதமான பயங்கள் இருக்கு. எதிர்காலத்தை பத்தி பயம் இருக்கு, மனிதர்களை பற்றி பயம் இருக்கு, சூழ்நிலையை பற்றி பயம் இருக்கு. ஆண்டவரே, உண்மை நம்ப பயப்படாமல் இருக்க எனக்கு என்ன செய்யுங்க? உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபம். பிராமிசஸ் இல்ல, கவனிக்குமா? எக்ஸாம்பிள்ஸ் டு ஃபாலோ. ஆண்டவரே, அந்த
காற்றும் கடலும் கீழ்ப்படிந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையில கீழ்ப்படிய எனக்கு உதவி செய்யும். இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு தீர்மானம் எடுக்கணும். தீர்மானம் எடுத்து ஜெபம் பண்ணணும். உங்களுக்கு ஒரு மாடல் பேசேஜ் பின்னாடி வர கொடுப்பாங்க, அதை நீங்க படிங்க. இந்த பகுதியிலேயே உங்களுக்கு வேற டவுட் இருக்குமானா நீங்க உங்களுடைய அக்காமார் அன்னைமாரை கான்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இது என்னுடைய போன் நம்பர், அதுலயும் உங்களுடைய நோட்ஸ்லயும் என்னுடைய போன் நம்பர் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த போன் நம்பர் இருக்கு இல்லையா? ஓகே. நீங்க அதுல ஒருவேளை பைபிள் ஸ்டடி அட்டெண்ட் பண்ண போதாலும் சந்தேகம் இருக்குமானாலும் டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா அல்லது வாய்ஸ் மெயில் அனுப்புனீங்கன்னா போன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணும். மறுபடியும் உங்களுடைய அக்கா மாட்ட அன்னை மாட்ட நீங்க கேளுங்க. இதுதான் பைபிளை தியானிக்கிறது. இப்படி தியானிச்சீங்கன்னா ஒரு 5 வசனம் படிக்கிறதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்? நம்ம ரஷம் பண்ணிருக்கோம். எவ்வளவு நேரம்? 5 வசனம் படிக்கிறீங்க, 7 வசனம் படிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு? மினிமம் 1/2 hour ஆகும். ஆனா நீங்க படிச்ச காரியங்கள் உங்க மனசுல ஆழமா இருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையை ஆழமாக மாற்றும். ஓகேயா? சரி, டைம் இல்லாததால அதுக்கு மேல எனக்கு ரஷப் பண்ண முடியல. ஆல்ரெடி 10 நிமிஷம் கூட போய் ஜெபம் பண்ணி முடிச்சிடலாமா? ஓகே. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? கொஞ்சம் அமைதியா ஒரு தீர்மானம் மட்டும் எடுக்க போறேன். என்ன தீர்மானம்னா, ஆண்டவரே நான் நாளைக்கு காலையில இருந்து இந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் குவைட் டைம் எடுப்பேன் ஆண்டவரே சொல்லி தீர்மானம் எடுக்க போறேன். இது உனக்கும் கடவுளுக்கு இடையில உள்ள தீர்மானம். அந்த தீர்மானத்தை நீ எடுக்க வேண்டியது உன்னுடைய கடமை. அன்புள்ள ஆண்டவரே, எவ்விதமாக வேதத்தை தியானிப்பது என்பதை குறித்து நாங்க படித்தோம். எங்களுக்கு நேரம் ரொம்ப ஷார்ட்டா இருந்தது, ரஷப் பண்ணி படிச்சோம் ஆண்டவரே. இந்த தம்பிமார் தங்கைமார் வருகிற நாட்கள்ல வேதத்தை தியானிக்க, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளின் வழியில் இல்லாமல், பரியாசக்காரர் உட்காரத்தில் உட்காராதபடிக்கு கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்க பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக திகழ இன்னும் வசனத்தின் ஆழமான காரியங்களை அவர்கள் கற்றுக்கொள்ள அவர்களுக்கு உதவி செய்யும். பிள்ளைகளை ஆசீர்வதியும், நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். சிஸ்டர்